நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது துண்டு பீடி பாட்காஸ்ட். வழங்குவோர் ஆர்த்தர் மோர்கன் மற்றும் லீவாய் அக்கர்மேன். இணைந்து வழங்குவோர் பூமர்கள் முற்பணி மன்றம் மற்றும் நவீன் அவார்ட்ஸ். வெல்கம் டு துண்டுபிடி பாட்காஸ்ட். இன்னொரு எபிசோடில் உங்க கூட பேசுறது ரொம்ப மகிழ்ச்சி. இந்த எபிசோடில் எதை பற்றி பேச போகிறோங்கிறது உங்களுக்கு டைட்டில் பார்த்து தெரிஞ்சிருக்கும். பொன்னியின் செல்வனை பற்றி ஒரு சின்ன ஒரு அலசல் பண்ண போகிறோம். அலசல் ஒரு பகுப்பாய்வு, அனலைசிஸ், அது மாதிரி பண்ணலான் இருக்கோம். முக்கியமாக இதில் வந்து நாங்கள் பொன்னியின் செல்வன் படத்தில் நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், எது மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறது ஒரு சின்னதாக ஒன்று பேசலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தோம். அது இந்த எபிசோடை வந்து ஆல்ரெடி ஒரு ரெக்கார்ட் பண்ணோம் மூவி ரோம் ப்ரோவோட. அவர் லீவ் ஆகி ஏதோ ஒரு பர்சனல் ரீசன்ஸ்னால அவர் லீவ் ஆகிட்டார் ரெக்கார்டிங்க. நாங்கள் மறுபடியும் டவுன்லோட் பண்ணி பார்த்தா அந்த ஆடியோவே சரியில்லை. எதுவும் நாங்களும் கொஞ்சம் சொதப்பிருந்தோம். நாங்கள் பேசுகிறதும் கொஞ்சம் ஸ்டோரிலாம் கொஞ்சம் சரியாக சொல்லலை. அதனால் மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணிடலாம் அந்த இதை ஃபஸ்ட்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு நைட்டு ஒரு 12:45 உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். அவரை கூப்பிடவும் முடியல இந்த நேரத்தில். நாங்கள் எப்படி அவரை கூப்பிட்றதுன்னு சொல்லிட்டு நாங்களே பண்ணிடலாம். முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு பேசுவோம். ஏன்னா வந்துட்டு இவருக்கு நம்ம ஆர்த்தருக்கு வந்துட்டு நாளைக்கு ஒர்க் இருக்கு. அவர் இன்னைக்கே பேசி இன்னைக்கு நைட்டுக்குள்ளேயே எடிட்டிங் பண்ணி நாளைக்கு காலையில போடுவாரு. அதனாலதான் இப்போ வந்துட்டு நாளைக்கு காலையிலயோ சாயங்காலமோ போடுவாரு. சாயங்காலம் இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ண முடியுதுன்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நாங்க ஃபிளாஸ் இல்லாம பேசணும்னா ரெக்கார்ட் பண்ணவே தேவையில்லை. நம்ம முடிஞ்ச அளவுக்கு பேசுறத பேசி ரெக்கார்ட் பண்ணி போட்டுடலாம். ஏன்னா ஒரு வாரம் பிஸியா இருப்பேன். பாத்துக்கலாம். பிஸியா இருப்பாரு. நீங்க கேட்கலாம், சரி அடுத்த வாரம் பண்ணலான்ட்டு. அதுதான் இங்க முடியாது. இங்க அதுதான் பிரச்சனையே. பிரச்சனையே. ஆமா, அடுத்த வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ். அதுக்கப்புறம் போட்டா நீங்க பாப்பீங்களா? அதுக்கப்புறம் போட்டா நான் படமே பார்த்துட்டேன் இன்னுமே என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க, தெரியும். அதனால இத பேசி இப்போ வந்து நீங்க இந்த பாட்காஸ்ட் கேட்டுட்டு இருந்த போது எடிட்டிங் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, அது பண்ணது லீவாயா இருக்கும். ஏன்னா அவன்கிட்ட கொடுத்துட்டு நான் போயிடுவேன். அவன் தான் பண்ணுவான். இல்ல நான் வந்து நாளைக்குள்ள பண்ண முடிஞ்சா நான் பண்ணி போட்டுருவேன். சரி பாப்போம். சரி ஃபர்ஸ்ட் இது என்னப்பா, நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் சொல்லுவோமா இல்ல ஸ்டோரியே சொல்லிடலாம்? ஸ்டோரி ஒன்லைன் ஆரம்பிக்கலாம் சார். நீட்டா ஸ்டோரி சின்னதா ஒரு பிளாட் மாதிரி சொல்லிடுறேன். ஒரு இதெல்லாம் போட்டு ட்ரீலாம் போட்டு சொல்லுவீங்களா அந்த மாதிரி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இருக்காரு, அவரு கீழ 2 பேர். அதான் அவருக்கு புரியுது. அவரு கீழ இது வந்து யாருக்குன்னா இந்த பொன்னியின் செல்வன் கதை வந்து படிக்காதவங்களுக்கு, பாட்காஸ்ட் எதுவும் கேட்காதவங்க அவங்களுக்காக இந்த ஒரு இது சொல்றேன். இது வந்து ஸ்டார்ட் ஆகுறது வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருப்பாங்க. இது வந்து ஒரு 60 இயர்ஸ் 70 இயர்ஸ்க்கு மேல இருக்கு இந்த புக்கு. அந்த 1950 to 57 58ல ஹையஸ்ட் செல்லிங் நாவலா இருந்தது இந்த பொன்னியின் செல்வன் தான். இந்த பொன்னியின் செல்வன் எதனால வந்து பயங்கர ஃபேமஸ்னா, இது நான் லீனியர் முறையில வந்து சொல்லியிருப்பாங்க. இது வந்து அந்த இப்ப எப்படி மாங்கா சேல்ஸ்ல ஒன் பீஸ் திகச்சு நிக்குதோ அந்த மாதிரி அந்த டைம்ல நம்ம இதுதான் பொன்னியின் செல்வன் பயங்கரமா சைடு கேப்ல அப்படியே அந்த ஒன் பீஸுக்கு ஒரு சொம்பு விடுவேன் சார், விடுவேன். நீங்க என்னதான் டிசி, உங்க டிசியவே அடிச்சு நோத்திட்டு போயிட்டு இருக்கோம் தெரியுமா நாங்க. சரிடா, டிசி காமிக்ஸ் பத்தி பேசணும்னு வச்சுக்கோ. ஏய் என்ன டென்ஷன் ஆகாதடா. நாங்க தான் இப்ப ஃபர்ஸ்ட். நீ ஃபர்ஸ்ட்னா என்ன, இப்பதானே ஃபர்ஸ்ட்ல இருக்கீங்க. இந்த இது மாரி படத்துல இரு கேளு. மாரி படத்துல இந்த போர்டு காட்டுவான்ல, பாரு மேல பாரு, மேல யாரு சேல்ஸ்ல அதிகம் பாரு அப்படிங்கிற மாதிரி பாக்குறப்ப மேல ஃபுல்லா டிசி காமிக்ஸ் இருக்கும். ஒரு தடவை ஜெயிச்சுட்டு ஆடுறீங்களாடா சார். அப்பையில இருந்து நாங்க தான் சார். ஆனா இப்பயே ஒரு உண்மையை ஒத்துக்கணும், சூப்பர்மேனை மட்டும் முறியடிக்க முடியல. சரி ரைட்டு. ஏய் பேட்மேன் காமிக்ஸ் சைடுலாம் வர முடியுமாடா உங்களால? சார் பேட்மேன்லாம் முறியடிச்சிட்டோம், சூப்பர்மேனை மட்டும் முறியடிக்க முடியல. அது சீக்கிரம் இது தாய் இல்லாம நான் இல்லன்னு பாட்டு பாடிருக்கியாடா? தாய் பால் குடிச்சிருக்கியாடா? அது மாதிரி டிடெக்டிவ் காமிக்ஸ் படிச்சிருக்கியாடா நீ? அது யாருனே தெரியல. அவன் பேர் நான் டோஃபுவா? இது வெறும் அனிமி சார், மாங்கா சார். சார் டிசி படம் எல்லாத்தையும் சேர்த்தா கூட இங்க ஒன் பீஸ் பக்கத்துல நிக்க முடியாது தம்பி. போன எபிசோட்ல கேட்டாங்கல்ல யாரோ, என்னடா ஃபுட் பாட்காஸ்ட்ல படத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அந்த மாதிரி என்னடா பொன்னியின் செல்வன் ஒன் பீஸ் டிசின்னு பேசிட்டு இருக்கீங்க பாருங்க. சரி வா நம்ம ஆரம்பிச்சிடலாம். இது வந்து மெயின் லீட்ஸ் வந்து ஒரு 50 பேர் கிட்ட இருப்பானுங்கடா. இந்த நீயும் நாங்க 2 பேரும் இப்பயே சொல்லிடுறேன், நாங்க வந்து 2 பேருமே புக்கு படிக்கல. 2 பேருமே இதுதான் ஆடியோ புக் தான் கேட்டோம், வாய்ஸ் தான் கேட்டோம் நாங்க.
அத வச்சு எங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல எவ்வளவு வரும் அப்படிங்கறத சொல்றதுக்காக தான். இது வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருப்பாங்க. எல்லாத்தையும் நம்ம இந்த ட்ராக் வச்சுக்க முடியாது. அதனால நான் ஒரு மெயின் லீட்ஸ மட்டும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் மெயின் லீட் யாருன்னா சுந்தர சோழன்னு சொல்லிட்டு. சுந்தர சோழன் யார் பண்றான்னா பிரகாஷ் ராஜ் பண்றாரு படத்துல. சுந்தர சோழன் அப்புறம் வானவன் மாதேவி. படம் இருக்குல்ல சார், ம். அந்த படத்துல நம்ம மணிரத்னம் பாத்துக்கிட்டே இருந்திருக்காரு. பையன் படுத்துக்கிட்டே இருந்தா நல்லா நடிக்கிறான், இந்த இதுலயும் படுத்துக்கிட்டே இருக்கிற ஒரு கேரக்டர் இருக்குன்னு தூக்கி ஆமாண்டா. இவன் வந்து உட்கார்ந்து இருக்கிறத விட நின்னுட்டு இருக்கிறத விட படுத்துட்டு தான் சூப்பரா நடிக்கிறான். படுக்கிறது ஆள் வேணும். நம்ம பிரகாஷ் ராஜுக்கு போன் அடி அப்படின்னு சொல்லிட்டு அவரை போட்டாங்க. கூப்பிட்டு இந்த கேரக்டர்ல போட்டாரு. போட்டாரு. அது கரெக்டா அவங்க ஒய்ஃப் செம்பியன் மாதேவி இல்ல. யாரோட கனெக்ஷன் கொடுக்குற? சரி சரி, இருந்தாலும் ஒரு வேலை இருக்கலாம். கல்கி சார் இத கேட்டுட்டு இருந்தீங்கன்னா எப்பா செம்பியன் மாதேவி வந்து அவங்க பெரியப்பாவோட ஒய்ஃப். பெரியம்மாடா அது. சரி சரி. எப்பா இன்சிஸ்ட் எல்லாம் கொண்டு வரான்டா உள்ள. இது கேம் ஆஃப் த்ரோன்ஸ் இல்லப்பா, பொன்னியின் செல்வன்பா. வானவன் மாதேவி வந்து இவங்களோட ஒய்ஃப். வானவன் மாதேவிக்கும் சுந்தர சோழனுக்கும் பிறந்தவங்க தான் இந்த 3 மெயின் லீட்ஸ். ஆதித்ய கரிகாலன், குந்தவை மற்றும் அருண்மொழிவர்மன். அது அருண்மொழிவர்மன் இருக்குல்ல, ஆமா, அது வந்து பயங்கர கான்ட்ரோவர்சியில போச்சு. அருண்மொழிவர்மனா இல்ல அருள்மொழிவர்மனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல ஒரு ஃபர்ஸ்ட் சொன்னதுதான் அருண்மொழிவர்மன் சொன்னாங்க. அருண். ஒரிஜினல் பேரு அருள் தான். எல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு நடுவுல. பயங்கரமான ஒரு இது நடுவுல ட்விட்டர்ல அடிச்சுக்கிட்டானுங்க. ஆனா அவனா என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் எரிஞ்சிருக்காங்கிற மாதிரி அடிச்சுக்கிறானுங்கடா உள்ளார. அவங்களுக்கு தேவை சண்டை. இந்த அப்புறம் இன்னொரு ஒரு நம்ம தலையில பட்டை போட்டிருக்கீங்களா நாமம் போட்டிருக்கீங்களான்ட்டு வரானுங்க. ஆமா, அது ஒரு சண்டை போடுவானுங்க. எதையாவது ஒரு சண்டை இழுத்துட்டு போடுவாங்க. மூடிட்டு போய் படத்தை பாடுறா. இப்போ நேத்து எதுக்குன்னே தெரியல, திடீர்னு குள்ளன் சூர்யா ஏதோ அஜய் விஜய்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போடுறாங்க. எதுக்கு அடிச்சுக்கிறாங்கன்னே தெரியல. பார்த்தேன் என்னமோ. நம்ம டோபி ராமா கூட ஸ்டோரியில போட்டிருந்தாரு. அதுதான். இது வந்து ஜெயம் ரவி கேரக்டர் வந்து அருண்மொழிவர்மன் பண்றாரு. அவர் அருண்மொழிவர்மன் தான் பொன்னியின் செல்வன். பிறகு வந்து இந்த கதைக்கு அப்புறம் பொன்னியின் செல்வனுக்கு அப்புறம் வந்து ராஜராஜ சோழனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாரு. டிரான்ஸ்ஃபர்மேஷன். நம்ம இந்த வேதாளம் படத்துல அஜித் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி. இந்த இது அனிமேல எல்லாம் எப்படி டைம் ஸ்கிப்புக்கு அப்புறம் ஆளுங்க எல்லாம் வேற மாதிரி வருவாங்க. ஆளுங்க வேற மாதிரி ஆயிடுவாங்கல்ல, அந்த மாதிரி. குந்தவை வந்து த்ரிஷா பண்றாங்க. ஆதித்ய கரிகாலன் வந்து விக்ரம். எல்லாருக்குமே தெரியும் விக்ரம். அழகா இருக்காங்க பாத்தீங்களா சார்? சும்மா சொல்லக்கூடாது சார். கடைசியா அந்த பாத்ரூம் வீடியோல பார்த்தது. டேய் வேணாம்டா ஏன்டா இப்படி பண்ற? ஸ்பிரிச்சுவலா போலான்னு பார்த்தா வந்தானே இந்த ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் பண்ணதுல அப்படிதான் என்னமோ மில்ஃப் மேல இருக்காங்கறான். அது அவங்க அந்த கேள்வி அத அப்புறம் சொல்றேன். இவரை கண்ட்ரோல் பண்ணுங்க யாராவதுங்கிற மாதிரி ஏதாவது பண்ணுங்கடா. சரி. ஆனா ஏமாத்தி விட்டாங்க மவனே. அது திருசா இல்லையா? ஆமா, அது திருசாவே கிடையாதான். ஃபேக். அப்பயே ஃபேக் அபியூஸ் டீப் ஃபேக் யூஸ் பண்ணிருக்கானுங்க அவன. திஸ் இஸ் ரியல் ஃபார் மீ. சரி. அவர் சைல்ட்ஹுட். ஓகே. அடுத்து இங்கிட்டு வந்துட்டு நம்ம இவருக்கு இன்னொரு அவர் பெரியப்பா. அவர் பேர் என்ன சார்? அவர் பேர்ல சுந்தர சோழனோட பெரியப்பாவா? ஆமா. கந்தராதித்தரும் அவங்களோட ஒய்ஃப் தான் செம்பியன் மாதேவி. இது வந்து சுந்தர சோழனோட பெரியப்பா. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்காங்க, மதுராங்க தேவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பையன் இருக்கு. மதுராந்தகர். மதுராங்க தேவனோட அப்பா வந்து தெளிவா சொல்லிடுவாரு, இது நம்ம பையனை வந்துட்டு சிவனடியாராவே மாத்திரு, இந்த அரசு இதெல்லாம் வேணாம், அதுக்கெல்லாம் போனா நொச்சு பிடிச்ச வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி சொல்லிடுவாரு. அவங்க அதனால நம்ம செம்பியன் மகாதேவி என்ன பண்ணுவாங்க, மதுராங்க தேவனை ஃபுல்லா வந்துட்டு இந்த ஸ்பிரிச்சுவலாவே வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி தெரியுமா? கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல வந்து நெட் ஸ்டார்க் வந்து ஜான் ஸ்னோ வந்து அவன் ஏகான் டார்கேரியன்னு தெரிஞ்சும் பாஸ்டர்டாவே வளர்த்து அவனை வாளுக்கு அனுப்பிச்சு விடுவாங்கல்ல. என்ன பண்றீங்களே சார், நல்லா இருப்பியா சார்? நீ பாத்துட்டு பாக்கலையா? நான் பாத்துட்டேன். எவ்வளவு பெரிய ஸ்பாயிலர் இதெல்லாம். சரி விடு, பரவாயில்ல. அதான் அது மாதிரி வளர்த்து வாளுக்கு அனுப்பிச்சு விடுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் மதுராந்தகர் வந்து ஒரு சார்மலான ஒரு சிவன் பக்தராவே வளர்த்து வளர்க்கல, அவனே வளர்த்துக்கிறான் உள்ள. வளர்த்துக்கிறான் அவனை ஏமாத்திக்கிறான். சரி, இது ரெண்டு சைடு இதான் ஃபேமிலி. ஓகேவா? இதான் வந்து மெயின் ஃபேமிலி. அதாவது இதான் மெயின் ஃபேமிலி.
2 இது பேரு வந்து எப்படி அவங்க 2 தெரியுமா? அந்த பேரும் ஒரு கேங், அங்கிட்டு ஒரு கேங் மாரி வச்சுக்கோங்க. அதான் லானிஸ்டர், ஸ்டார்க் மாரி. ம். சரி மறுபடியும் ஆமா, கேம் ஆஃப் த்ரோன்ஸ் போவேனா? ஆமா. ஓகே. இது வந்து நடக்கிறது எப்படின்னா, நம்ம மதுராந்தகரோட அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம், டைரக்ட்டா யார் ஆவணும்னா, இவன் தான் மதுராந்தகர் தான் அரசன் ஆவணும். மதுராந்தகன் சின்ன பையனா இருந்ததுனால, சுந்தர சோழன அரசனா மாத்துறாங்க அந்த நேரத்துல. ரைட்ஃபுல் ஆமா, ஏர் வந்து மதுராந்தகர் தான். பட் வந்து ஆமா, அவன் சின்ன வயசுல இருக்கிறதுனால சுந்தர சோழன மாத்துறாங்க. ஆமா. மதுராந்தகர் வந்து சிவன் பக்தரா சொல்லி சிவாடிக்கெல்லாம் போயிடுறான். இந்த ம், இதுல இருந்து தான் ஆரம்பிக்குது நம்ம சுந்தர சோழன் இதுல. ம். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, சுந்தர சோழன் ஆட்சியில வந்து நெறைய பாண்டியர்களோட போர் நடந்துகிட்டே இருந்துச்சு. நெறைய போர் நடக்குது. அந்த ஒரு போர்ல மெயினான பாண்டிய வீரன் யாருன்னா, வீரபாண்டியன். ம். வீரபாண்டியனோட ஒரு ஃபைட் வருது. அந்த ஃபைட்ல சுந்தர சோழனோட அப்பாவையும், சித்தப்பாவையும் வீரபாண்டியன் வந்து தலைய வெட்டிர்றான். ஆமா. ஓகேவா? அந்த தலைய வெட்டிர்றான். அதுக்கு வந்து ஆதித்ய கரிகாலன், அதாவது சுந்தர சோழனோட பையன், முதல் பையன் ஆதித்ய கரிகாலன் வந்து, நான் வந்து வீரபாண்டியனோட தலைய வெட்டுவேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் எடுத்திருக்கான். அத அதாவது நம்ம வந்து காலப்போக்குல வந்து நிறைவேத்துறான். ஆனா, அது எப்படி நிறைவேத்துறாங்கிறத பார்ப்போம். அத போக போக இவன் பார்ப்போம். போக போக இந்த பார்ப்போம். சோழர்களோட இதுன்னா எப்பவுமே வந்துட்டு அவங்களுக்கு கீழ இருக்கிற மக்கள் எல்லாம் சொல்லிருங்க சார். யாருக்கு சொல்றேன்? அதான் ரைட். பழுவேட்டையர்கள், ஆ வேளவர்கள். சோழர்கள் ஆட்சியில வந்து ரொம்ப ஒரு மெயின் பார்ட் எடுத்துக்கிட்டது யாருன்னா, பழுவேட்டரையர் அவங்களோட இது. ம். பழுவேட்டரையரோட இதுல வந்து 2 பேர் இருப்பாங்க. 2 பேர் சின்ன பழுவேட்டரையர், பெரிய பழுவேட்டரையர். சின்ன ஆ, பழுவேட்டரையர் வந்து நம்ம பார்த்திபன் பார்த்து. பண்றாரு. ம். பெரிய பழுவேட்டரையர் வந்து இவர் பண்றாரு. யாரு? சரத்குமார் பண்றாரு. பண்றாரு. ம். எனக்கு தெரிஞ்சு சரத்குமார் கேரக்டருக்கு நல்லா சூட் ஆகும்னு நெனைக்கிறேன் அந்த எனக்கு கேரக்டர். தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு சரி நல்லா தான் இருக்கும். ஆனா இப்படி மாத்தி விட்டுருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் சார். இது அங்கேயும், அதான் இங்கேயும். இது அங்கேயும், இது அங்கேயும். ஏன்னா இந்த நம்ம சரத் ஆ 1001 படத்துல அவர் ஒரு மாரி ரக்கடா ஸ்ரீனிவாசன் வந்து ரக்கடா சூப்பரா பண்ணியிருப்பாரு. அத அப்படியே இங்க நந்தினிட்டலாம் பண்ணா நல்லா இருந்திருக்கும். சரி இல்ல. பரவால்ல. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு அ, அந்த காரணத்தினால கூட மாத்திருக்கலாம். ஆ இருக்கலாம், இருக்கலாம். அதே மாரி இருக்கும். ஃபோர் ஷாட் ம். பண்ண மாரி இருக்கும். அதே இது அப்படியே பண்ண மாரி இருக்குங்கிறதுனால கூட மாத்திருக்கலாம். ஆமா. ஆ பரவால்ல. அது இவங்களுக்கு கீழ, அதாவது பழுவேட்டையருக்கு கீழ வேளாளர் பரம்பரைன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இருப்பாங்க. அதுல 2 பேர் இருப்பாங்க. ஆமா. அவங்க வந்து போர் சேனாதிபதியா இருப்பாங்க. அவங்க இந்த சோழர் இதுக்கு கீழ பழுவேட்டரையர், பழுவேட்டரையருக்கு கீழ வேளாளர் பரம்பரை வந்து ஒரு போர் சேனாதிபதியா இருப்பாங்க. அதுல 2 பேர் இருக்கவங்க, மு புது ஒரு ஆள் வந்து புதுவிக்கிரமன். புதுவிக்கிரமன் தான். பேர் கரெக்ட்டா சொல்ல தப்பா சொன்னேன்னா வந்து என்ன கொஞ்சம் திருத்துங்க. இதுல எங்களுக்கு மூவி ஆலோசகர் அக்கவுண்ட்ல மெசேஜ் பண்ணுங்க. இல்ல துண்டுபிடி பாட்காஸ்ட்ல மெசேஜ் பண்ணுங்க. ம். பிரபு கேரக்டர் அது பிரபு தான் அந்த கேரக்டர் ப்ளே பண்றாரு. பெரிய வேளாளரா. சின்ன ம். வேளாளர் வந்து பேர் வந்து எனக்கு தெரியல. அது புக்ல சொன்னாங்களான்னும் தெரியல. சின்ன ம். வேளாளர் மட்டும் தான் அதுல மென்ஷன் பண்ணிருந்துச்சு. அவர் ம். வந்து ஒரு போர்ல இறந்து போயிடுறாரு. அவரோட பொண்ணு தான் வானதி. ஆமா. பாத்தீங்கன்னா, வானதியும் நம்ம த்ரிஷா கேரக்டர் குந்தவையும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அக்கா, அக்கான்னு சொல்லிட்டு கூடயே சுத்திட்டு இருப்பா. ஆ சின்ன வயசுலயே வந்து அங்க போய் இவங்க வளரட்டும். அவங்க அப்பா இறந்துட்டாரு. ஆமா. நல்ல விஷயத்த கத்துக்கட்டும்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருவாங்க. கத்துக்கட்டும்ன்னு சொல்லிட்டு வுட்டுட்டு போயிடுவாங்க. அவ கூடயே பிரபு இருப்பா. ஆனா கேரக்டர் கொஞ்சம் வந்து பயந்த சுபாவம் ஆமா அவளுக்கு. ஆனா மயக்கம் போட்டு விழுந்துருவா. ஆமா. மயக்கம் போட்டு அந்த விழுந்துருவா இதுல இதுல. அ சந்தோஷ் சுப்ரமணியமா அந்த படத்துல தானே? ஆ. இந்த பிரபுவோட ஒருத்தி இருப்பாளே! அந்த வேலைக்காரவங்க இருப்பாங்க ஒருத்தவங்க. ஆமா, ஆமா. ஏதாவது அச்சச்சோன்னு சொன்னாலே கீழ அ, போட்டுருவாங்கல்ல. அந்த மாரி. எ ம். எதுக்கு நான் அத சொன்னேன்னு தெரியல. அ, அ அ. அது பிரபு கேரக்டர் வந்து வானதிய வந்து நம்ம அருண்மொழிவர்மனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப ஒரு ஆசையாவே வச்சுக்கிட்டு இருப்பாரு. அதுக்கும் ம். ரொம்ப ஒரு பேச்சுவாக்கும் போயிட்டு இருக்கும். எல்லாருக்குமே தெரியும். இது மாரி இவங்களுக்கு 2 பேரும் தான் கல்யாணம் ஆகப்போது. எப்படி இருந்தாலும் ம். இவங்க தான் சம்மதம் பேசுவாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படிதான் ம். போயிட்டு இருக்கும் அந்த இது. சரி நெக்ஸ்ட் வந்து இன்னொரு இது இருக்குன்னா, முதல் மந்திரி. நம்ம சுந்தர சோழனோட ஒரு அசோசியேட், ட்ரஸ்டட் அசோசியேட் அப்டின்னா வந்து முதல் மந்திரி தான். முதல் மந்திரி அவர்கிட்ட தான் எல்லாமே அனிருத்த பண்ணுவாங்க. பிரம்மராயர். ம். அனிருத்த அவர்ட்ட பிரம்மராயர் கேட்டு வந்து இந்த சொல்லு. அவர்ட்ட கேட்டு தான் எல்லா வேலையும் நம்ம சுந்தர சோழர் முடிவு ஆமா. எடுப்பாரு. எதா இருந்தாலும் அவர் முடிவு எடுப்பாரு. ம். அவருக்கு கீழ இருக்கிறவர் தான் ஒரு ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர். கண்டிப்பா படம் வந்தோனே ஒரு டாப் ஃபேவரைட் கேரக்டர்ல அவரு ஒரு ஆளா இருப்பாரு. டாப் 3ல கூட. ஆமா, ஆழ்வார்க்கடியார் நம்பின்னு சொல்லிட்டு ஜெயராம் கேரக்டர். ஆமா. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபன் கேரக்டர் அவரு. செம்ம ஃபன்னா இருக்கும். அவர் வந்தாலே அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு குட்டி கலாட்டம் நடக்கும். ஏதாவது ம். ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கும். சுறுசுறுப்பா இருக்கும் அந்த இடம். அவர் வந்தாருன்னா. ஆமா, அந்த இது. இவங்க தான் வந்து மெயின் கேரக்டர். அதாவது சோழர் அந்த அரண்மனையில இருக்கிற மெயின் கேரக்டர் இவங்க தான். ஆமா. இதுக்கு அடுத்து வந்து இந்த கதைக்கு போயிடலாம். கதை உள்ளார.
இது ஆ. இந்த நான் லீனியரா சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருந்தேன். இந்த விஷயம்லாம் வந்து நான் இப்ப சொல்லப் போற விஷயம்லாம் கதையில ஸ்டார்ட்டிங்ல இருந்து வராது. உள்ள ஒண்ணு ஒண்ணா வரும். அந்த நீங்க காலப்போக்குல நடுவுல ஃபிளாஷ்பேக் கட்டாயி கட்டாயி இந்த இதெல்லாம் வரும். படத்துல எப்படி எடுத்திருக்காங்கன்னு தெரியல. புக்ல வந்து நான் லீனியரா தான் இருந்தது. நான் இத வந்து லீனியராவே சொல்றேன். நடுவுல நடக்கிறத ஒரு தொகுப்பா ஃபுல்லா நான் சொல்லிடுறேன். இப்ப நம்ம ஆழ்வார்க்கடியார் நம்பியோட ஃபேமிலி இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு சின்ன பொண்ண அப்புறம் தத்தெடுத்து சொல்லலாம், அப்புறம் சொல்லலாம், ஆ, அப்புறம் சொல்லலாம். அது அப்புறம் சொல்லலாம் சார். அது அப்புறம் ஆ சொல்லலாம். ஓகே. ஓகே, ஓகே. சரி. இது இருங்க, நம்ம இருங்க. நான் சின்ன சொல்றேன். நான் சொல்றேன், நான் சொல்லு. சொல்றேன். அப்புறம் வந்துட்டு இங்கிட்டு வந்துட்டு நந்தினின்னு ஒரு கேரக்டர் இருப்பாங்க. இந்த நந்தினின்ற ஓகே. கேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பெரிய பழுவேட்டையர் இருக்காருல்ல. அவரு வந்துட்டு ம். நம்ம பெரிய பழுவேட்டர் வந்துட்டு ஒரு 18 வயசு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்பாரு. அந்த நந்தினின்ற கேரக்டர் வந்துட்டு பெரிய பழுவேட்டர் கூடயே தான் இருப்பாங்க. இப்ப வந்துட்டு நம்ப ஆதித்ய கரிகாலனுக்கு வந்துட்டு நம்ப க கார்த்திட்ட வந்துட்டு ஒரு லெட்டர் எழுதி அனுப்பலான்னு சொல்லிட்டு அனுப்புவாப்புல. கார்த்திக் கேரக்டர் ரிவீல் பண்றதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். ஓகே. கரெக்ட்டா இருக்கும். அப்பதான் இந்த நந்தினி கேரக்டர் ரிவீல் பண்ணா தான் கரெக்ட்டா இருக்கும். பண்ணிரணுமா? சரி, ஓகே, பண்ணுங்க. ஆமா. பண்ணிரலாம். ம். அதாவது இந்த ஆழ்வார்க்கடியான் நம்பி ஃபேமிலி வந்து ஒரு சின்ன பொண்ண அடாப்ட் பண்றாங்க. அடாப்ட் பண்ணி அந்த பொண்ணு வந்து பாண்டியர்ன்னு பேசிக்கிறாங்க. பாண்டியர் வம்சத்து ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. அவங்க அடாப்ட் பண்ணி கூட்டு வராங்க. கூட்டு வந்து எங்க விடுறாங்கன்னா, நம்ம மாளிகையில சுந்தர சோழர் மாளிகையில விடுறாங்க. இங்க யார் இருக்காங்கன்னா, குந்தவை, ஆதித்ய கரிகாலன் எல்லாமே இருக்காங்க. அப்போ வந்து குந்தவைக்கும் நம்ம நந்தினிக்கும் சுத்தமா செட் ஆவல. 2 பேருமே பார்த்தோன்னே அடிச்சுக்கிறாய்ங்க, திட்டிக்கிறாங்க. அப்ப வந்தோனே சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனா வந்து ஆதித்ய கரிகாலனுக்கு ஒரு கண்ணு அந்த பொண்ணு மேல. நீங்க ட்ரெய்லர்ல பார்த்தா கூட தெரியும். அந்த சாரா இருக்குல்ல, பேபி சாராவா இருந்தது. இப்ப பெரிய பொண்ணா மாறிடுச்சு. அந்த பொண்ணு தான் அந்த கேரக்டர் பண்ணியிருக்கு. இவங்க 2 பேபி பேருக்கும் ஒரு மாறிடுச்சு. அதுதான் சொல்றேன். ம். அதுதான் இவங்க 2 பேருக்கும் ஆதித்ய கரிகாலனுக்கும் இவனுக்கும் ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் வரும். ம். இப்போ வந்து அந்த இது நடந்துட்டு இருக்கும்போதே, ஒரு போருக்கு போறதுக்காக நம்ம ஆதித்ய கரிகாலன் ஒரு போருக்கு போவாரு. நம்ம இவரோட சித்தப்பாவோ யாரோ ஒருத்தர். எனக்கு பேர் மறந்துருச்சு. ம். அவரோட வந்து போருக்கு போவாரு. யாரோடனா, நம்ம விக்ரம் பிரபு கேரக்டர். இப்ப பார்த்திபேந்திர பல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருப்பாங்க. ம். ம். அந்த கேரக்டரோட வந்து போருக்கு போவாரு. நம்ம விக்ரம். ம். ம். போருக்கு போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு வருவாரு. இந்த போருக்கு போகும்போது, இவரு ஒரு போருக்கு போவாரு. நம்ம அருள்மொழிவர்மன் ஒரு போருக்கு போவாரு. 2 பேருமே போருக்கு போயிடுவாங்க. ம். போருக்கு போறப்போ, அங்க போய் போர்ல வீரபாண்டியனோட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, அ சோழர் வம்சம் தான் அப்பர் ஹேண்ட் இருக்கும். இவங்க பயங்கரமா அடிச்சு எல்லாரையும் தொரத்தி விட்டுருவாங்க. அப்போ வந்து வீரபாண்டியன தலைய வெட்டலான்னு சொல்லிட்டு நம்ம ஆதித்ய கரிகாலன் போம்போது, அ அங்க ஒரு இடத்துல ஓடி போய் பார்க்கும்போது, நந்தினிய பார்ப்பாரு அங்க. இவருக்கு செம்ம ஷாக் ஆகும். "எப்படி இவ இங்க வந்தா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, பின்னாடி சிக்மா மியூசிக் வரும். அமெரிக்கன் சைக்கோல அந்த மியூசிக் இருக்குல்ல, பெர்ஃபெக்ட் கேர்ள் மியூசிக். ஆமா. டன் 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 அது மாரி மியூசிக் வரும். எனக்கு முக்கியமானது வந்து என்னோட கடமை தான் அப்படின்னு சொல்லிட்டு வீரபாண்டியன தேடி போவாரு. 2 நாள் ஒரு 1 ஆர் 2 டேஸ் கழிச்சு ஒரு ஆனா பேச் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு அங்கிட்டு. அதேதான். ராக் அது சொல்லுவாரு பாத்துருக்கீங்களா சார்? சூப்பரா இருக்கும் அந்த டைலாக். என்னது? ராக்கு பைக்ல அ, சொல்லுவாரு WWE கேம்ல. சாட் ஆஃப் ஆ, பேச். அதான். அந்த மாரி சொல்லிட்டு இவரு போயிடுறாரு. அந்த ஒரு குடிசையில வந்து வீரபாண்டியன பார்க்குறாரு. அந்த குடிசைய கதவ தொறந்து உள்ள போய் பார்க்கும்போது, அவருக்கு டக்குன்னு ஷாக் ஆகுது. அந்த பெண் குயின் வந்து கண்ணு பெருசாகும்ல. அந்த மாரி. அந்த மாரி ஆவுது. பார்த்தா நந்தினி வந்து அடிபட்ட வீரபாண்டியனுக்கு வந்து இது செஞ்சுட்டு இருக்கா. அந்த ரத்தத்தெல்லாம் தொடச்சு விட்டுட்டு இருக்கா. அப்போ ம். வந்து நந்தினி சொல்றா, "இது மாரி இவன் என்னோட காதலன், இந்த பாண்டியன்" அப்படின்னு சொல்லிட்டு, இவன் "எனக்கு கவலை இல்ல. நான் வெட்ட வேண்டியத வெட்டிட்டு போவேன்னு" சொல்லிட்டு தலைய வெட்டி கையில எடுத்துட்டு அவன் பாட்டுக்கு வெளில போறான் ஆதித்ய கரிகாலன். அ, அப்போ அ, நந்தினி வந்து ஆ இது கதறி கதறி அழுவுறா. அழுததுக்கு அப்புறம் வந்து ஒரு இடத்துல போய் அடைக்கலம் ஆகுறா. அது ம். எங்கன்னா, பாண்டியனோட ஆபத்து உதவி படையில போய் மீட் பண்றா. ஆபத்துதவிகள். ம். புரியல. ஆபத்துதவிகள். ஆபத்துதவிகளா? ஆமா. சரி சாரி. நான் தான் ஆபத்து உதவின்னு நான் எழுதி வச்சிருக்கேன். அத பார்த்து படிச்சுட்டேன். சரி, சரி. அந்த அந்த ஆர்கனைசேஷன்ல வந்து ஒரு 4 பேர் இருக்காங்க. 4 பேர்ல முக்கியமான ஆள் யாருன்னா ரவிதாசன். ரவிதாசன் தான் அந்த கேப்டனு. யார் பண்ணா கிஷோர் பண்றாரு. நம்ம நெறைய படத்துல வர கிஷோர். அது ஆமா. ஏதாவது படம் சொல்லேன். பொல்லாதவன். பொல்லாதவன் ஒரு முக்கியமான படம். பொல்லாதவன் கிஷோர் இல்ல வட சென்னையில வர நம்ம செந்தில். இவரு செந்தில். அவங்க அதுக்கப்புறம் வந்து அவரோட தம்பி வந்து சோம்பன் சாம்பவன் வந்து
நம்ம கட்டதுரை நம்ம கட்டதுரை நடிச்சிருக்காரு. அப்புறம் வந்து தேவாராளன், அப்புறம் இடுமன்காரி, இவங்க 4 பேர் தான் அதுல முக்கியமான ஆளு. அவங்க கேக்குறாங்க இது மாதிரி வீரபாண்டியனை கொல்ற வரைக்கும் நீ என்ன வேடிக்கையா பார்த்துட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இவ வந்து அதுக்கப்புறமா ஒரு நிறைய கான்வர்சேஷன் போகுது. நம்ம அதெல்லாம் எடுத்தோம்னா பயங்கரமா பெருசா போயிட்டு இருக்கோம். அப்போ வந்து என்னன்னா நந்தினி வந்து ஒரு சபதம் எடுக்கிறா. நான் வந்து சோழர் வம்சத்துக்கு போயிட்டு ஆதித்ய கரிகாலன் நானே கொல்றேன் நானே அப்படின்னு போடுறேன் சொல்லிட்டு, நானே செய்யறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதம் எடுக்கிறா. இதுதான் வந்து ஒரு பேஸ் அந்த இதோடது. இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நந்தினியோட இன்டென்ஷன்ஸ், அப்புறம் ஆதித்ய கரிகாலனோட வீரம், அதை பத்திலாம் ஓரளவு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஆமா. இதுக்கப்புறம் தான் வந்து இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் பாயிண்டே நான் ஆரம்பிக்கிறேன். இதுக்கப்புறம் எப்படின்னா இந்த காஞ்சிபுரத்துல இவரு ஆதித்ய கரிகாலனும் ஃபர்ஸ்ட் இவங்க எங்கெங்க இருக்காங்கன்னு சொல்லிடலாம் சார். விக்ரம் வந்து காஞ்சிபுரத்துல இருக்காரு. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா நம்ம பேரண்ட்ஸ், நம்ம சுந்தர சோழரும் அவங்க ஒய்ஃபும் அவங்க அம்மாவுக்காகவும் தங்கத்திலே ஒரு இது கட்டிக்கிட்டு இருக்காரு, ஒரு பெரிய அரண்மனை மாதிரி. ஓகேவா? இங்கிட்டு வந்துட்டு நம்ம அருள்மொழிவர்மர் என்ன பண்றாருன்னா இலங்கையில போர் புடிச்சிட்டு இருக்காரு. போர் புடிச்சிட்டு இருக்காரு. யாரு கூட? பாண்டியர்கள் கூட. இங்கிட்டு நம்ம திருசா அதாவது நம்ம குந்தவை என்ன எனக்கு தெரிஞ்சு அது பாண்டியரோட போர்னு இல்லன்னு நினைக்கிறேன். வேற யாரோடய போர்னு நினைக்கிறேன். அங்க இருக்கிற பாண்டியர்கள் நல்லா தெரியும். அப்படி ஓகே ஓகே ஓகே. அங்க இருக்க பாண்டியர்கள். அப்புறம் இங்க வந்துட்டு நம்ம திருசா குந்தவை என்ன பண்றாங்கன்னா தஞ்சாவூர்ல சும்மா இருக்காங்க. ஆமா. இல்ல அவங்களுக்கு நிறைய ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. இது பெண்கள் உட்கார்ந்து அம்மி அரைங்க அம்மி அரைங்கிற மாதிரி ஏதோ ஏதோ பண்றாங்க. சரியா சொல்லு. கண்டிருக்காங்க. அவங்க சும்மா நினைச்சிடக்கூடாது. அவங்க முரட்டு மூளையான ஆளு. ஓகேவா? ஆமா. இவங்க எல்லாம் இங்க இருக்காங்க. அங்க வந்துட்டு நம்ம பெரிய பழுவேட்டர்கள் எல்லாம் பெரிய பழுவேட்டர் வந்துட்டு நந்தினியோட பேச்சை கேட்டுட்டு நம்ம சுந்தர சோழரை ரொம்ப அடிமையா மாதிரி வச்சிருக்காளே அப்படின்ட்டு ஒரு இது. அது அந்த நியூஸ் வந்து எப்படியோ நம்ம இவருக்கு போயிருது. ஆதித்ய கரிகாலன். உடனே நம்ம ஆதித்ய கரிகாலன் என்ன பண்றாரு, நம்ம இவ்வளவு விஷயத்த பண்ணி வச்சிருக்கோம் இங்க, அந்த ஆள் வரமாட்டேங்கிறாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நண்பனான வல்லவ வீரன் மிஸ்டர் மெயின் கேரக்டர் இவர் தான் இந்த கதையிலேயே. எல்லா சீன்லயும் இருப்பாரா மேக்சிமம். எனக்கு தெரிஞ்சு நான் அந்த இதுல பாட்காஸ்ட், அதாவது இந்த ஆடியோ புக் கேட்ட வரைக்கும் எல்லாத்துலயுமே இவரோட பிரசன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் பாரு. பின்னாடி நிப்பாரு, இல்லைன்னா ஃப்ரண்ட்ல நிப்பாரு. மெயினான கேரக்டர் இது. பயங்கர ஒரு பிளே பாயான கேரக்டர். நம்ம லீவாய் மாரி அவர் ஒருத்தர். நம்ம லீவாய் மாரி அப்ப அந்த காலத்திலே அவர் இருந்தார். சரி சரி. எப்ப பார்த்தாலும் பொண்ணுங்களோட சுத்திக்கிட்டு, எப்ப பார்த்தாலும் இன்ட்ரோவர்ட்ங்கிறது, திடீர்னு எக்ஸ்ட்ரோவர்ட்டா மாறுறது, ஃபுல்லா பார்ட்டி பண்றது, திருச்சி பார்ட்டி பண்றது, கேட்டா நைட் ஆனிச்சுன்னா டிப்ரெஷனுங்கிறது. நைட்டு 12:45 உட்காந்து பாட்காஸ்ட் பண்றவன்ட்ட போயிட்டு பார்ட்டி பண்றேங்கிறீங்களே. நீ டிப்ரெஷனும் திடீர்னு ஏதாவது. சரி சொல்லு. அப்புறம் அவன் சைக்கிள் நினைச்சு பாரு, அவன் சைக்கிள்ல நீ பாடிட்டே போறியா, பொன்னி நதி பாக்கணுமா, ஜிம்முக்கு போற அந்த சைடுல இருந்து பாடிக்கிட்டு போவேனே, போயிருக்கேனே. பாடி போயிருக்கியா? சொன்னல. சரி சொல்லுங்க. அப்புறம் நம்ம ஆதித்ய கரிகாலன் வந்துட்டு பிளான் போடுறாரு. அதாவது நம்ம கார்த்தியான வல்லவன் வன்னியத்தேவன் இவர்கிட்ட வந்துட்டு ஒரு தூது கொடுத்து அனுப்பலாம். இந்த மாதிரி இங்க வந்துருங்கப்பா, கடைசியா கொடுத்து அனுப்புறது மட்டும் இல்லாம கூட்டிட்டே வந்துரு அப்படின்ற மாதிரி ஒரு பிளான போட்டு கூட்டிட்டு வர சொல்லுவாரா சார்? கூட்டிட்டு வர சொல்லுவார். ஆமா, கூட்டிட்டு தான் வர சொல்லுவார். இந்த ஓலையை கொடுத்தா போதும். இந்த ஓலையில மெசேஜ் என்ன இருக்கும்னா, இது மாதிரி கூட்டிட்டு இங்க வாங்க அப்படின்னு சொல்லி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல ஒரு ஓலை இப்படி, இன்னொரு ஓலையில அவங்க குந்தவைக்கு வந்து ஒரு லெட்டர் போடுறாரு. இது 2 லெட்டர் இப்படி கொடுத்துட்டு வான்னு அனுப்புறாரு. இது போறதுதான் கதைன்னு வச்சுக்கோங்களேன். இவருடைய போறாரு பயங்கரமா. அங்க நிறைய இந்த நம்ம ஆடிப்பெருக்கு அப்ப நிறைய அங்க இருக்கிற சோழர்களோட வளத்தெல்லாம் பார்த்துட்டு, பெண்கள் எல்லாம் பார்த்துட்டு பாட்டு பாடிக்கிட்டே போறாப்ல. அப்பதான் அந்த பொன்னி நதி பாட்டு வருது. அப்படியே குதிரையிலே டிராவல் பண்றாரு. சூப்பரா இருக்கும். ஆனா அந்த பொன்னி நதி பாட்டு பாரேன், ஃபர்ஸ்ட் வந்து நிறைய பேர் பிடிக்கலன்னு சொன்னாங்க, இது சொன்னாங்க. ஆனா அந்த பாட்டு வந்து இந்த கதையோட கேட்கும்போது அவ்வளவு ஒன்றி இருக்கும்டா எல்லா வார்த்தையும். கண்டிப்பா. சூப்பரா இருந்தது அந்த பாட்டு. கேக்குறதுக்கும் புக் படிச்சவங்க கேக்குறதுக்கும் நல்லது. இப்ப நான் வேணா இந்த இதுல அவன் நடந்து அந்த இதுல ஏரியில தாண்டி போறான் அப்படிங்கும்போது பேக்ரவுண்ட்ல அந்த மியூசிக் போட்டு விடுறேன் எடிட்டிங்ல. பாப்போம் எப்படி இருக்குன்னு பாப்போம். நல்லா இருந்துச்சுன்னா போட்டு விடுறேன், இல்லைன்னா பாத்துக்கலாம். நான் சொல்லு, நீ சொல்லு. அப்ப போயிட்டு இருக்கும்போது அவங்கதான் நம்ம இவரு அவர் பேர் என்ன சார்? ஜெயராம் கேரக்டர்.
ஜெயராம் கேரக்டர் ஆழ்வார்க்கடியார் நம்பி. ஆழ்வார்க்கடியான் நம்பி. இந்த ஆல வரனால கொஞ்சம் குழப்பும் பாத்துக்கங்க. ஆமா. கொஞ்சம் இவங்க பேர்லாம் பயங்கரமா குழப்பம். ஆனா ஆமா. இது எனக்கு ஒண்ணுமே புரியல. இவ்ளோ பெரிய ஒரு கதை நாவல, ம். நீ வந்து இது கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மாரியே எடுத்துக்க. கேம் ஆஃப் த்ரோன்ஸும் இதே மாரி புக் தான். ஆனா அது ம். எவ்ளோ பெரிய சீசனு. எத்தன ம். எபிசோடு இருக்கும் அது? ஒரு 100 எபிசோடு இருக்குமா? 120 எபிசோடு இருக்குமா? கேம் ஆஃப் த்ரோன்ஸ் 72 எபிசோடு தான் சார். 70 எபிசோடா? சரி 70 எபிசோடுன்னு வச்சுக்கோ. 70 எபிசோடு ஒரு மணி நேரமா 72 மணி நேரம் எடுத்திருக்கான். ம். அப்படி எடுத்து தான் அந்த ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அப்படிங்கிறத 2 படத்தினால எப்படி முடியும்? எனக்கு புரியல அந்த இது மட்டும் அந்த பாயிண்ட். சார் அதான் எனக்கு அதான் அதான் சார் அதான் திமிங்கலம் எனக்கும் இதா இருக்கு. அது பயங்கர ஒரு இந்த புக் படிச்சவங்க மனசுல ஒரு பயத்த விதைக்கிட்டு இருக்கு. அது அந்த பயம் தான் நெறைய பேருக்கு இருக்கும். அது அப்புறம் மணிரத்னத்தோட ரீசன்ட் ஃபார்ம், ம். ரீசன்ட் படங்கள வச்சு பார்க்கும்போது இந்த படம் பயங்கரமான ஒரு டிசப்பாயின்ட்மென்ட் குடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல டிக்கெட் புக் பண்ணவன்லாம் வயிறுல நெருப்பு கட்டிட்டே சுத்திட்டு இருப்பான். ஆமா. ஏதோ ஆயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நானும் அது ம். மாரி தான் இருக்கேன். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. நம்ம இன்னும் தெரிஞ்சிரும். ம். 30ஆம் தேதி. சரி, சரி. 29ஆம் தேதி. 30 30ஆ? 29 எங்க தலைவர் வராரு. சரி, சரி. வரட்டும், வரட்டும். வீராசூரா வராரா. சரி, அதுக்கு பின்னாடி இருக்க பாலிடிக்ஸ நான் அப்புறம் சொல்றேன். சரி. ஆ, இது என்னது? ஐயோ! என்ன சார் சொல்லிட்டு இருந்தோம்? ஆழ்வார்க்கடியான் நம்பி சீனு. ஆழ்வார்க்கடியான் நம்பி வராரு. ஆழ்வார்க்கடியான் நம்பி அங்க ஒரு சின்ன மேட்டர் நடந்துட்டு இருக்கும். அத அப்படியே ஒரு சால்வ் பண்ணி விட, சால்வ் பண்ணி விட்டோனே ம். அவர் அப்படியே இல்ல டக்குன்னு அது முக்கியமா சால்வ் பண்றது என்ன கதைங்கிறது. நம்ம சொல்லுங்க. சாமி படத்துல ஒரு சீன் வரும். விவேக் போவாரு. இவங்க "ஏய் தப்பு தான்டா பெருசு, பேண்ட் தான்டா பெருசுங்கிற" மாரி சிவன் தான்டா, விஷ்ணு தான்டாங்கிற மாரி பேசிட்டு இருப்பாங்க. இவர் வந்து சொல்லுவாரு, "அரியும் சிவனும் ஒண்ணு, அறியாதவன் வாயில மண்ணுன்னு" சொல்லிட்டு போவார்ல. அந்த ம், ம், பாயிண்ட் தான் அந்த கதை. அங்க நடக்கிற சண்டை. ம். சொல்லு. அடுத்தது. அப்புறம் அவங்க வந்துட்டு சண்டை போட்டுருக்காங்க. விலக்கி விட்டுருவாரு. அப்புறம் நம்ம ஆழ்வார்க்கடியான் கொஞ்சம் கவனிப்பாரு. இவன் தஞ்சாவூர் தான் போறான். அப்படிங்கிறத கவனிச்சு, "அங்க தானே போற? இல்ல நானும் வரேன்." அதான் தேல்பதிரி சிங் அப்படின்னு பார்ப்பாரு. அது பார்த்துட்டு அ, இவன் குதிரையில ஏறுனா நம்ம பாட்டுக்கு போயிடலாம். நம்ம நடந்து போக தேவையில்ல. அ, இவரு இந்த அவன் ஆழ்வார்க்கடியார் நம்பிக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் பவர்ஸ்லாம் இருக்கும். நீங்க பிரச்சனை வந்துச்சுன்னா டக்குன்னு மரத்து மேல ஏறி உட்காந்துருவாரு. செவுத்து மேலலாம் கடகடன்னு ஏறுவாரு ஸ்பைடர் மேன் மாரி. பயங்கரமா நம்ப விக்ரம் மாரி நெறைய வேஷம் போட்டுக்குவாரு. ஆ ஆமா. விக்ரம் மாரி பயங்கரமான கெட்டப்ஸ்லாம் நெறைய போட்டுட்டே இருப்பாரு. திடீர்னு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆயிட்டே இருப்பாரு. நம்ம பண்றோம்ல லிட்டரலி மீன்னு சொல்லிட்டு திடீர்னு பேட்ரிக் பேட்மேன்ங்கிறோம். பிளேட் ரன்னர் ஆமா. கேரக்டர்ங்கிறோம். அந்த மாரி அவரு இந்த பிரச்சனைக்கு ஏத்த மாரி டப்புன்னு மாறிடுவாரு. சொல்லு. அடுத்தது அதான். அ தேல்பதிரி அப் சிங்லேருந்து. அப்புறம் அவர் அப்படி போறாரு. போம்போது இந்த மாரி தஞ்சாவூர் தானே போற. அப்புறம் இந்த மாரி நம்ப இவர் கூடயே போம்போது, அவரு கேட்கிறாரு. இந்த மாரி உண்மைய சொல்லு. அதான் ஹலோ. அதுக்கப்புறம் வந்து போயிடுவாங்கடா. அந்த இதுல ம், போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் அந்த ம், மாளிகையில போயிட்டு இருப்பாங்க. ம். அப்ப இந்த இது கேட்பாங்களே இந்த இது நடக்கிறத. அதான் இல்ல. இருங்க. நான் அந்த சொல்றேன், நான் பல்லாக்கு சொல்றேன், நான் சொல்றேன், பல்லக்கு நான் சொல்றேன். போகுமேடா. நான் சொல்றேன். ஒண்ணும் இல்ல. ம். இப்ப நம்ப ஆழ்வார்க்கடியான் நம்பி இவர பாத்துட்டாரு. பாத்துட்டு தஞ்சாவூர் தான் போறோம்ன்னு சொல்லிட்டு ஏறி உட்காந்துட்டாரு. தஞ்சாவூர் ம். போயிட்டு இருக்காங்க. போம்போது சரி நம்ம ஃப்ரெண்ட் கா நம்ம வண்டியத்தேவனோட கந்தமாறன். ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான் கந்தமாறன். அவன போற வழில பாத்துட்டு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு அவரு இதுக்கு போறாரு. அங்க நம்ம கந்தமாறனோட ஃபேமிலி யாருன்னு பாத்தீங்கன்னா, கந்தமாறனோட அப்பா பாத்தீங்கன்னா, இவரு அவர் பேர் என்ன சார்? ஆ சம்போ என்னமோ வரும்டா. சம்புவரையர். சம்புவரையர். சம்புவரையர் அவரோட இன்னொரு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க பொண்ணு பேரு தான் மணிமேகலை. இந்த மணிமேகலை மணிமேகலை. கேரக்டர் தான் படத்துல வந்துட்டு இருக்கான்னே தெரியல. ஆமா என்னன்னு எனக்கு புரியவே இல்ல. நான் வந்து இப்ப இப்ப வரைக்கும் கூட புரியல. நெட்ல சர்ச் பண்ணேன். அதுக்குள்ள நான் மறுபடியும் வந்துட்டேன். பார்க்குறேன் ஆமா. நான். ம். பார்ட் 2ல கூட மேபி வரலாம். வரலாம். ம். அப்புறம் இது இப்படி போயிட்டு பார்க்கலான்னு போறாரு. கந்தமாறனும் எல்லாம் பேசுறாப்புல. அவங்க அப்பாவ போய் பார்க்க போறாரு. அங்க வந்து பெரிய பழுவேட்டையர் வந்துட்டு அவரோட ஒய்ஃபான நந்தினி கூட ஒரு பெரிய பல்லக்குல நந்தினிய உட்கார வச்சு கூட்டிட்டு வராங்க. எதுக்குன்னா, நம்ம சம்புவரையர பார்த்து சம்திங் என்னமோ பேசுறதுக்கு. அவங்க அடிக்கடி இப்படிதான் பார்த்து பேசிக்குவாய்ங்க ஃப்ரெண்ட்ஸ் போல. பேச வரானுங்க. வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. பேசிட்டு நைட்டு தூங்க போறாரு. கார்த்தி, ஜெயராமனும் தூங்க போறாங்க. அங்க என்னமோ சத்தம் கேட்குது. அங்க போய் பார்க்கலான்னு போறாங்க. இவரு கார்த்தி போய் பார்க்கலான்னு எட்டி பார்த்துட்டு இருக்காரு. அங்கிட்டு இருந்து பார்த்தா நம்ம ஆழ்வார்க்கடியான் நம்பி பார்த்துட்டு இருக்காரு. இங்க யார் யாரெல்லாம் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா,
நம்ம இவன் கந்தமாறன், கந்தமாறனோட அப்பா, அப்புறம் பெரிய பழுவேட்டையர், இன்னும் நிறைய பேர். இதெல்லாம் இது எனக்கு அதான் சார் கேள்வி. இவங்க எல்லாம் பெரிய ஆளுங்க, நினைச்சா ஒரு பெரிய ரூம் போட்டு பேசலாம். ஏன் சார்? அது அவர் வந்து அஜித் மாதிரி சிம்பிளிசிட்டின்னு நினைக்கிறேன். சரி சரி சரி. கடந்து போயிடலாம். அவருக்கு ஒரு குத்து. அப்புறம் இவங்க எல்லாம் சேர்ந்து உட்காந்து பேசிட்டு இருக்கிறத மேல இருந்து பாத்துட்டு இருக்காங்க. என்ன மேட்ரு அப்படின்ட்டு கொஞ்சம் ஒத்து பாக்குறாங்க. அங்கதான் ஒமால ட்விஸ்ட்ன்ற மாதிரி ஒரு பெரிய ட்விஸ்ட். அந்த ஒரு பல்லக்கு வருது. அதாவது அந்த பல்லக்கு வருது. பல்லக்குல வந்து எல்லாருமே நான் சொல்லவா, இவ நந்தினி வரா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு எல்லாம் உட்காந்துருக்காங்க. பார்த்தா மதுராந்தகன் இறங்கி வரான் உள்ளே இருந்து. இந்த மதுராந்தகன் வந்து சொல்லிட்டு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. இது பெருசா சொல்ல வேணாம். இவங்க சொல்றாங்க மதுராந்தகர் தான் நெக்ஸ்ட் அரசனா மாறணும். எப்படி ரைட்ஃபுல் ஹேர் வந்து அவர்தான் ஆகணும். ஆதித்ய கரிகாலன் ஆகக்கூடாது. அதாவது ஆதித்ய கரிகாலனுக்கு இளவரசர் பட்டம் சூட்டியிருப்பாங்க இதுக்கு முன்னாடி. யார் ஆகணும் சொல்ல? ஆதித்ய கரிகாலன் ஆகணுமா, பொன்னியின் செல்வன் ஆகணுமா? சார் பொன்னியின் செல்வன் தான் சார். யார் வேணா ஆகலாம். சரி. ஆதித்ய கரிகாலன் தான் ஆகுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவன் வந்து எல்லாம் நினைப்பாங்க ஆதித்ய கரிகாலன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அண்ட் கட் அண்ட் ரைட்டா இருப்பாரு. அதனால அவர் வந்தாருன்னா சரிப்பட்டு வராது. இந்த மாதிரி ஒரு கோழையை வந்து அரசரா வச்சுக்கிட்டா நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் இவனை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பாங்க. அதனால இவனை வச்சு எல்லாரும் அந்த பேசி முடிவு எடுத்துருவாங்க. மதுராந்தகர் தான் அரசன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஊ ஆவுன்னு கத்திட்டு இருப்பாங்க அந்த அந்த இதுல அந்த மீட்டிங்ல. அதுக்கப்புறம் அதுக்கப்புறமேட்டு எதோட சார் முடிச்சீங்க? அதாவது அந்த ஓகேன்னு சொல்லி ஓகே வி கேன் கோ ஹெட் அண்ட் மேக் மதுராந்தகர் அவரை அரசர் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. அப்புறம் நம்ம அப்படியே அங்க இருந்து வெளியில கிளம்புறாங்க. அடுத்த நாள் ஆயிருச்சு. நம்ம அருள் நம்ம ஆதித்ய நம்ம ஜெயராமும் கார்த்தியும் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தண்ணி குடிங்க ரொம்ப ரோல் ஆகுது. சரிங்க, நிஜமா குடிச்சுக்கிறேன். அப்புறம் போறாங்க. போயிட்டு அங்க பார்த்தா ஒரு இது இருக்கு. ஒரு ஜோசியர்கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயராம் சொல்றாப்புல. சரின்ட்டு இவங்களும் உள்ள போறாங்க. உள்ள பார்த்தா அங்க நம்ம திருசாவும் இவங்களும் இருப்பாங்க. வானதி இருப்பாங்க. எல்லாம் நிறைய பேர் இப்ப திருசாவுக்கு வந்து முட்டு கொடுப்பானுங்க. இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தானுங்க பாட்டி பாட்டின்னானுங்க. ஆமா. யாரடா சொல்ற என்னதான்டா என்னெல்லாம் இல்ல சார். நானும் அப்பையில இருந்து திருசா பிடிக்கும் சார். நான் என்ன சொல்றேன்டா? யாரடா சொல்ற? என்னதான்டா சொல்றேன்? சரி. அப்புறம் போய் பார்க்கலாம்னு போறாங்க. போனா நம்ம இவங்க குந்தவியும் இவங்களும் இருக்காங்க. குந்தவிட்ட தான் கொடுக்கணும் ஒரு லெட்டர். அங்கேயே தெரிஞ்சிருந்தா கொடுத்துருக்கலாம். ஆனா அவருக்கு தெரியாது இல்ல. அப்பயே வந்து குந்தவிய சைட் அடிச்சுக்கிட்டு நம்மளால பிளே பாய் ஆச்சு பார்த்துட்டு சைட் அடிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்காப்புல. அப்புறம் வெளியில வந்துடுறாங்க. வேற ஏதோ வேலைன்னு சொல்லிட்டு வெளில கிளம்பிடுறாங்க. கிளம்பி போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இவங்களும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நேரா நம்ம நந்தினிய நடுவுல மீட் பண்றாங்க சார். எங்க ஒரு பல்லக்குல மீட் பண்றாங்க. ஆமா. நிஜமாலுமே எனக்கு அதான் சார் சந்தேகமா இருக்கு. ஐஸ்வர்யாவை பார்க்க 18 வயசு மாதிரி ஆளே தெரியல சார். இப்ப நான் இந்த இது ரெக்கார்ட் பண்றப்ப வந்து இந்த டிபி வைக்கலான்னு ஒரு போட்டோ வச்சுக்கிட்டு இருந்தேன்ல, அதனாலதான் உத்து பாக்குறேன். ரொம்ப மில்ஃப் மாதிரி இருக்காங்க சார். ஆமா சார். சார் ஒரு காலத்துல எப்படி இருந்தா சிவாஜின்ற மாதிரி அப்பயே எடுத்திருக்கணும் உங்களெல்லாம் வச்சு. சரி ரைட்டு, என்னமோ சிஜி ஒர்க் பண்ணாலும் பண்ணுவாங்க. இந்த கதையை கேட்டீங்களா? உங்க ஆளு படம் நானே வருவேன். உங்க ஆள் வேணா எங்க ஆளுன்னு சொல்றேன். நம்ம ஆள் படம் நானே வருவேன். நானே ஒரு சிஜி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாமா. அது டைம் இல்லன்றதுனால சிஜி ஒர்க்கே இல்லாம ரிலீஸ் பண்ண போறாங்க. என்னடா சொல்ற? ஆமா. குண்டு தூக்கி போறேன். நான் பொன்னியின் செல்வன் நேத்து புக் பண்ணலாம்னு போனேன். நான் வந்து உனக்கு ஒரு போட்டோ அனுப்புறேன் இப்போ. இந்த தியேட்டர்ல இது ஒரு தியேட்டர்னு சொல்லி இதுக்கு வந்து 360 ரூபாய் டிக்கெட் வாங்குறான். மெயின் தியேட்டர்ல வந்து நான் சொல்றது ஓகே 360 ரூபாய் ஓகே. இந்த ஸ்கிரீன் நான் உனக்கு அனுப்பிச்சிருக்கேன். இப்போ நான் இதை நான் பாட்காஸ்ட் முடிச்சுட்டு ரெக்கார்ட் அதாவது அப்லோட் பண்ணும்போது நான் என் ஸ்டோரியில கூட போடுறேன். துண்டுபிடி பாட்காஸ்ட் அக்கௌண்ட்ல. இது ஒரு ஸ்கிரீன்னு சொல்லி இதுக்கு வந்து 360 ரூபாய் 196 ரூபாய் டிக்கெட்டு, மீதி இருக்கிற காசுக்கு சாப்பாடு. இதுல டிக்கெட் போடுறான். இதுல டிக்கெட் போடுங்கிறாங்க. இது வந்து 4Kவும் கிடையாது இந்த டிவி. பாரு என் போன் சைஸ் தான் இருக்கு.
அதான். இந்த தியேட்டர்ல உட்கார்ந்து நான் கேஜிஎஃப் படம் பார்த்தேன் போயிட்டு. கேஜிஎஃப் 2. ம். என் மண்டை வலிக்குதுடா. ஒண்ணுமே இல்லடா. குட்டியோண்டு என்னமோ இந்த டனல்ல நிக்கிறம்போது தூரத்துல ஒரு வெளிச்சம் தெரியும் தெரியுமா? ம், ம், ம். அந்த மாரி இருக்குடா. சவுண்ட் குவாலிட்டியும் கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. ரோகிணி தியேட்டர்ல இது. இது சென்னை ரோகிணி மெயின் ரோகிணி இல்ல. இது ராகினின்னு நெனைக்கிறேன் இந்த ரோகிணினா தியேட்டர். அதான். அது இப்பா ஆ அவனுங்க தான். அது ரோகிணி ஸ்க்ரீன் சூப்பரா இருக்கும். மெயின் ஸ்க்ரீனு. ம். மெயின் ஸ்க்ரீன் நல்லாருக்கும். இது வந்து டம்மி ஸ்க்ரீன். ம், 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 ம். இதுல போய் போடணுங்க. இதெல்லாம் டிக்கெட் போடல. நான் இப்ப கடைசி நேரத்துல பாத்துக்கலாம். கடைசி நேரத்துல எப்படி இருந்தாலும் ரோகிணில ஒரு ஷோ ஓப்பன் பண்ணுவானுங்க. ம், எக்ஸ்ட்ரா ம். ஷோன்னு சொல்ட்டு. ம், அதுல ம், ம். போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். அதுக்கு முன்னாடி இப்ப ம். நானே வருவேனே புக் பண்ணலான்னு பார்த்தா, நீ என்னமோ சிஜிலாம் இல்லங்கிற. சீரியே இல்லையா சார்? டைம் இல்லாதனால அப்படியே ரிலீஸ் பண்றேங்கிறாய்ங்க. நான் பார்த்துக்குவேன். கேட்கவா? படம் சரி, வரட்டும். சரி. ஆ, அப்பார்ட் ஃப்ரம் டாபிக் தான். நான் பரவால்ல. இத நான் கொஞ்சம் தெளிவா சொல்லிடுறேன். பேசிக்கலாம், பேசிக்கலாம். இத இப்பயே சொல்லிடுறேன். சொல்லு. சொல்லிட்டா? ஏன் சொல்லு, இவங்க சொல்லு. அவசரப்படுறாங்க தெரியுமா? ஆ, இது நல்லா ஏதோ ஒரு பூஜா ஹாலிடேவா சார்? கொஞ்ச நாள் லீவ் வேற. ஆமா. 4 நாள் லீவு அடுத்தது. 4 நாள் லீவு. இவிங்க ஒண்ணு பொன்னியின் செல்வன் பார்க்க வருவானுங்க. டிக்கெட் ம், ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா டிக்கெட் ஃபுல்லா இருக்கும்னு இவங்களுக்கே தெரியும். அடுத்து ம். சாய்ஸ் வேற என்ன பண்றதுன்ற சாய்ஸ்ல இங்கே தான் கை தேடும். அடுத்து நானே வருவேன். இல்ல நீ அப்படிங்கிறத வந்து அப்படி ப்ரூவ் பண்ணி நெனச்சுக்கிட்டு ஆகணும். இருக்கிற. தனுஷ் ஆ. ஃபேன்ஸ் எல்லாம் கண்டிப்பா இந்த படத்துக்காகவே வருவானுங்க. பொன்னியின் செல்வனுக்கு போமாட்டாங்க. அதுவும் வருவானுங்க சார். நான் ஃபேமிலி ஆடியன்ஸ சொல்றேன். அவைங்க சொல்றேன். ஓகே. லீவுக்காக படத்துக்கு போகணும்னு ஏங்குவானுங்கல்ல அவனுங்க. ஆமா, ஆமா, ஆமா. அவனுங்க டார்கெட் பண்றானுங்க இவனுங்க நல்லா. அதான் எ என பாருங்க. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து நான் இப்பயே மைண்ட் செட் ஆயிடுச்சு. கண்டிப்பா படம் நல்லா இருக்காது அப்படின்னு தோணுச்சு எனக்கு. 2 படமே என்னது சொல்றேன். 2 படமுமே. 2 படமே சொல்றேன். எனக்கு மைண்ட்ல தான் செட் ஆயிருக்கு. இது எப்படி இருந்தாலும் பொன்னியின் செல்வன சொதப்ப போறாய்ங்க அப்படின்னு தெரியும். நானே வருவேன்னு பார்த்தாலே தெரியுது. சும்மா ஒரு சின்ன ஒரு ஷார்ட் த்ரில்லரா தான் இருக்கும். அது ஆஹா ஓஹோன்லாம் இருக்காது கண்டிப்பா. அப்புறம் ஏன் உங்க ஆளு இப்படி பண்ணிட்டு இருக்காப்புல? இவரு அவனுங்க சும்மாடா அவன் கலைப்புரிதாகம். ஏதாவது பண்ணிட்டு இருப்பான்டா அவைங்க. கலைப்புரிதாகம். அவன் 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 இன்டர்வியூ பார்த்தாதான்டா அவன் கூல் சுரேஷ விட பயங்கரமா பண்றான்டா. அவன் எல்லாத்துக்கும் அதான் சார் சொல்றான். இதுக்கு சூர்யா முன்னாடி சார் தான் சொல்றான். தெறி படத்துக்கு சொன்னான்னு நெனைக்கிறேன். தெறி படத்துக்கு மகேந்திரன் கேரக்டர வாழ்நாள்லயே நீங்க பார்க்காத வில்லன் அப்படின்னு சொல்லி என்னமோ அட்வர்டைஸ்மென்ட்லாம் பண்றான். ம். இப்போ நம்ம தனுஷ் அடிக்கிறான். ஒருத்தன முடிச்சாச்சு. எப்படி இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் தெறி படத்துல அந்த கேரக்டரு. இருந்தாலும் இவன் பில்டப் போதும் பண்ண அளவுக்குலாம் போதும். இருக்காது. சரி, சரி. சரி சார். அ இருந்தாலும் அந்த தெறி படம் நல்ல படம் தான்ப்பா. அதான் சொல்ல சரி. முடியாது. நம்ம ம். விஜய் ஆக்டிங்காகவே பார்க்கலாம் வந்து. சரி, சரி, சரி. பாருங்க, பாருங்க. ஆ, அ அத கம்மிங் பேக் டூ டாபிக்கு. ஆ. எதோட சார் முடிச்சோம்? நம்ம கடைசியா நந்தினிய பார்க்க போறதோட முடிச்சோம். நந்தினிய பல்லக்குல பார்க்குறாப்புல நந்தினிட்ட வந்து சொல்றாரு. இந்த மாரி ம், ஆழ்வார்க்கடியான் நம்பி வந்து உன்ட்ட ஒரு மேட்டர் சொல்ல சொல்றாருன்னு சொல்லிட்டு சும்மா பிளேட்ட திருப்பி போடுறாரு. ம், ம். அப்ப வந்துட்டு அவ வந்து இந்த மேட்டர்லாம் இங்க வந்து பேசக்கூடாது. கம் டூ மை ஹோம்ன்ற மாரி. இரு. அது நான் சொல்லிர்றேன். ஒண்ணே ஒண்ணு சின்ன அ, விஷயம். நீ சொன்னல்ல இவங்க அ, இவங்க 18 வயசு, 20 வயசு மாரி இல்ல. ரொம்ப அ. வயசு அதிகமான மாரி இருக்காங்கன்னு சொன்னல்ல. ஏஜ் சேமிங் இந்த பண்றேனா? அதுக்கு சொல்லடா. இந்த ம், கேரக்டருக்கு வந்து ஒரு ரிச் லுக் வேணும். அந்த ம், ம். கேரக்டருக்கு ஒரு ரிச் லுக் வேணும். இந்த ரிச் லுக்ல ஒரு வேற எதுவும் ஹீரோயின் அவ்ளோ இதா எனக்கு தெரியல. இப்போ நீ ஏதாவது நெனச்சு பாரேன். வேற யாராவது போட முடியுமா இந்த கேரக்டர்ல? கண்டிப்பா முடியாது சார். முடியாது. ஐஸ்வர்யா ராய்க்கு தான் போவானுங்க எப்படி இருந்தாலும். அவங்க தான் மைண்ட் போகும். ஏன்னா, இதுல ஜோதா அக்பர் படம் பார்த்திருக்கியா? கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருக்கேன். ஜோதா அக்பர் படத்துல அவ்ளோ சூப்பரா இருக்கும் அந்த கேரக்டர். ம், அவங்க கேரக்டர். ம், ம், அந்த ம், இத மைண்ட்ல வச்சு தான் பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ம், தெரியல ம், ம், பார்ப்போம். ம், ம். அப்படி சொல்றாங்க. உடனே பெரிய பழுவேட்டரையருடைய மோதிரத்த ஒண்ணு டக்குன்னு ரொம்ப இழுத்துட்டு இருக்கோமோ, பெரிய இல்ல பழுவேட்டர் சொல்லு, மோதிரத்த சொல்லு, ஒண்ணு சொல்லு. டக்குன்னு கையில குடுத்து, "இத வச்சு நீ காமிச்சுட்டு வந்தீன்னா உன்ன உள்ள விட்டுருவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு, சரி இத எடுத்துட்டு போயிட்டு எப்படியாவது உள்ள போயிட்டு, நம்ம சுந்தர சோழர்ட்ட இதெல்லாம் சொல்லிட்டு, இத குடுத்துட்டு, அப்படியே இங்க இவ்வளவு பெரிய மாஸ்டர் பிளான் போடுறாங்களே, அதையும் அப்படியே சொல்லிட்டு வந்துரலாம் அப்படின்னு உள்ள போறாப்புல. போயிட்டு இதையும் குடுத்துடுறாரு. அதாவது இதையும் குடுத்துடுறாரு. அங்க தான் நம்ம ஓலை. சின்ன பழுவேட்டரையர் வந்துட்டு இருப்பாரு. எனக்கு சின்ன பழுவேட்டரையர் பெர்சனலா பிடிக்கும் சார் கேரக்டர். ஓகே. ஏன்னா, அவர் அப்பையில இருந்தே நெறைய தி எல்லாத்தையும் கெஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஆமாமா. அன்றே கருத்தார் சூர்யா மாரி. அன்றைய கேப்டன் சூர்யான்ற மாரி யாருமே வந்துட்டு ஒ அவர கேட்கவே இல்ல. முக்கியமா பெரிய பழுவேட்டர் கேட்க மாட்டாரு. சரி அது அப்புறம் சொல்லலாம். அவாய்ட் பண்றானா. அப்புறம் ஒரு ஆமா நாள் என்ன அவாய்ட். தேடுவ? ம். ம். ஆமா. சொல்லு. நீங்க என்ன சரி நான் அப்புறம் வரேன். அப்புறம் கடைசியா போயிட்டு முடிச்சுட்டு போலான்னு போம்போது, நம்ம நந்தினிய நடுவுல பாப்பாரு.
திருப்பி அங்க உள்ள பாப்பாரு. பார்த்துட்டு சொல்லுவாரு இந்த மாதிரி, எதுக்கு நாங்க வந்து 2 இது வச்சிருக்கேன். ஒண்ணு குடுத்துட்டேன். அதாவது சுந்தர ஒண்ணு இங்க சோழர்ட்ட இருக்கு. குடுத்துட்டேன். இன்னொன்னு ம். எங்க? இன்னொன்னு அங்க குடுத்துட்டேன். இன்னொன்னு வந்துட்டு இப்ப நம்ம குந்தவைட்ட குடுக்கலான்னு போய்க்கிட்டு இருக்கேன். அப்படின்னு எல்லா ஆமா. உண்மையும் ஒத்துக்குவாரு. ஒத்துக்கிட்டு இவ உடனே டக்குன்னு சரி நீ குந்தவைய பார்த்துட்டு என்ன வந்து பாரு அப்படின்பா. ஆ ஆமா. இவளுக்கு இவளுக்கு கார்த்தி மேல ஒரு பயங்கரமான கண்ணு. கண்ணுன்னா அந்த மாரி கண்ணு இல்ல. இவர இது வச்சு வந்து ஒரு மொறச்சு வேல இவன் இவன் பார்க்கலாம். ஆ இவன் 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 எல்லாருமே கார்த்திய பார்க்கும்போது தேல்பதிரி சிங்கா தான் பார்க்குறானுங்க. ஆமா. இப்ப அவன் இவனுக்கு பாவம் சார். கார்த்திக்கு கார்த்தி வேற வேலையே இருக்காதா? போய் கார்த்தி இஸ் தூங்க லிட்டரலி மீ. குடுக்குறது. கார்த்தி இஸ் லிட்டரலி மீ இல்ல. கார்த்தி இஸ் லிட்டரலி ஒரு புறா. அவ்வளவுதான். இல்ல நான் வந்து எடிட் பண்றதுக்கு என்னம்மா யோசிச்சேன் தம்ப்நெயிலுக்கு நான் ஆல்ரெடி போட்டோலாம் எடுத்து வச்சிட்டேன். அந்த ம். வந்தியத்தேவன் கேரக்டர் போஸ்ட்மேன் மாதிரி எடிட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அ, நான் எடிட் பண்ணிட்டு போடுறேன் பாருங்க. அ, அப்புறம் அவர் வந்துட்டு அவ ஓரமா நிக்க சொல்லுவா. டக்குன்னு பார்த்தா ரவிதாசன் வந்துருவாப்ல. ஆமா. ரவிதாசன்ட்ட பேசிக்கிட்டு இருக்கிற அந்த பழைய நம்ம நந்தினியோட மாஸ்டர் பிளான் எல்லாம் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஆள் பார்த்துட்டு, ஐயையோ! பயங்கரமான ஆளா இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு இவரு தப்பிச்சு போயிருவாரு. ஆமா. இல்ல நந்தினிக்கு எதனால வந்து வந்தியத்தேவன் மேல கண்ணுனா, வந்தியத்தேவனுக்கு எல்லா இடத்துலயும் கனெக்ஷன் இருக்கு. மெயினான இடத்துல. ஆமா. அவளுக்கு தேவையான இடத்துல. ஆதித்ய கரிகாலனோட மெயின் கனெக்ஷன் இருக்கு. அவ அ, பழி வாங்கணுங்கிறது அவன தானே. ஆதித்ய கரிகாலன் தானே. ஆமா. சோ, அதனால இவன யூஸ் பண்ணா ஈஸியா இருக்கும். அப்படிங்கிற ஒரு ம். மைண்ட் செட்டோட இருப்பா. ஆமா. அப்புறம் ஆனா நம்ப நம்ம இவரு வந்தியத்தேவனுக்கு நந்தினியை அழகா பார்த்துலாம் ஒரு இதெல்லாம் கிடையாது. ஆமா. அவருக்கு ஆமா. அவங்க ஈசிலி ஆல்ரெடி ஆல்ரெடி நாட் எ சரவுண்டட். ஈஸி மேன். நம்ம ஆல்ரெடி புரோக்கன் பை திருசான்ற மாரி அவங்கள்ட்ட ஆ. விழுந்துட்டாரு. இல்ல இன்னும் பார்க்கல. இதுக்கு முன்னாடில இருந்து இவரு நம்ம லீவாய் மாரி பயங்கரமான ஒரு பெண்கள் சரி, ப்ளே சரி, பாய். சரி. அ அடுத்து வந்துட்டு அந்த அப்படியே வெளியில போகன் படத்துல அத இரு நான் சொல்லிர்றேன். இந்த போகன் படத்துல ஃபர்ஸ்ட் சீன்ல அரவிந்த் சாமி படுத்திருப்பார்ல. அந்த ம். மாரிலாம் எப்பவுமே இருப்பாரு நம்ம லீவாயி வீட்ல. டைரன் லானிஸ்டர் டயலாக் சொல்லுங்களேன். அட் மை 40 ஆ, ஐ அதான் வாண்ட். அதேதான். அதேதான், அதேதான். ஓகே. சொல்லு மேல அடுத்து சொல்லு, வந்து மேல சொல்லு. வெளியில வந்துட்டு போயிட்டு அடுத்து வந்துட்டு நம்ம திருசாவ பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. போய் ம். பார்த்துடுறாரு. பார்த்துட்டு இல்ல இதெல்லாம் குடுத்துடுறாரு. ஃபர்ஸ்ட் இந்த ஜோசிய சீன் வரும்னு நெனைக்கிறேன். ஜோதி சீன சொல்லிட்டோம் சார். சொல்ட்டியா? ஆமா. ஜோதி நான் தான் சீன கேட்கலையா? சொல்லிட்டோம். சரி. சரி. ஓகே, ஓகே. தூங்கிட்டேன்னு நெனைக்கிறேன். ம். சொல்லு. அடுத்து நம்ப திருசாவ போய் பார்க்க போறாரு. அப்பதான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். ஆல்ரெடி நம்ம அங்கேயே பார்த்தோமே. பரவால்ல. ஏய் அவ தான் யூ இவளா? ஐ ஹவ் சீன் யூ பிஃபோர். அந்த மாரி. அப்புறம் பார்த்துட்டு குடுத்துருவாரு. குடுத்துட்டு அப்பதான் நம்ம திருசா அந்த ட்ரெய்லர்ல டயலாக் சொல்லுவாங்களே, அந்த மாரி என் தம்பி அருள்மொழிக்கு ஊருக்கு இது குடுக்கணும். இலங்கைக்கு சென்று வர வேண்டும் அப்டின்பாரு. ஆமாமா. அத இல்ல அவன் ம். இவன் நம்ம வந்தியத்தேவன் நெனப்பான். ஏன்டா அண்ணனும் அண்ணன் தங்கச்சி எல்லாம் என்ன புறா மாரி யூஸ் ஆ, பண்றீங்களாடா? அப்படின்னு நெனச்சுட்டு இருந்திருப்பான். ஆமா. ஆ. உனக்கு வேணா நீயே போடி. நீ அப்டின்னு. ஏன் போய் குடு வேற எவன்ட்டயா குடு. நான் என்ன உனக்கு லெட்டர் போடுறதுக்கா எங்க வீட்ல என்ன பெத்து போட்டுருக்காங்க. ஏதோ வடிவு இவன் நான் சந்தானம் சொல்லுவான்ல. உனக்கு ஐடியா ம். குடுக்குறதுக்கா எங்க வீட்ல என்ன பெத்து போட்டுருக்காங்கங்கிற மாரி. ஏதோ நீ சொன்னங்கிறனால வேற என்ன பண்றது? இவ சொல்லிட்டா. போய் தான் ஆவணும் அப்டின்ற மாரி அவரும் கெளம்பிருவாரு. ஆமா. கெளம்பும்போது நம்ம ஒரு நம்ப சிக்மா அ சேட்ன்னு நெனச்சிருப்போம். நம்மால. அவன் மிகப்பெரிய குளோன் கடைசில. ஆமா. அவர் நம்மள மாரி ஒரு நம்மள் ஒருவர் தான். அவனும் ஒரு குளோன் தான். ஆமா, சிம்பு. ஆமா. ம். அப்புறம் நம்ப வழக்கம் போல குதிரைய எடுத்துட்டு டிராவல் பண்ற மாரி ஆழ்வார்க்கடியான் நம்பிய எடுத்துட்டு டிராவல் பண்ணிருவாரு. அவரையும் கூட்டிக்கிட்டு கெளம்பிருவாரு. அ ஆழ்வார்க்கடியான் நம்பி வந்து அந்த டோரா பூஜில வர குரங்கு மாரி. கூடயே தான் ஆமா. சுத்துவாரு. கூட ஏதோ சுத்தும். அது குரங்கு மாரி தான் மண்டையிலயே 2, 3 முடி தான் இருக்கும். ஆமா. அ பாடி ஷேமிங் பண்ணாதடா டேய். என்ன அ ஆழ்வார்க்கடியான் நம்பிய பாடி ஷேமிங் பண்றியா? கம் டூ மை ஹோம்ன்ற மாரி அப்படியே என் மண்டையே வந்து பார்த்தா மட்டும் அப்படியே வாழ்ந்து கிடக்குது. ஏன்டா இருக்கு? ஐயோ! சரி. மறக்கணும்னு நெனைக்கிறேன். சொல்லு. அ அடுத்து வந்து இவங்க அப்படியே போயிட்டு இருக்காங்க சார். போயிட்டு இருக்கும்போது நம்ப அந்த தண்ணிய கடக்கிறதுக்குலாம் யாரு உதவுவாங்க? இலங்கைக்கு போறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு கேரக்டர், முக்கியமான கேரக்டர் நம்ம போன ரெக்கார்டிங்லயே அத பத்தி சொல்லல தெரியுமா? யாருன்னு சொல்லுங்க பாப்போம். பூங்குழலி. பூங்குழலின்பீங்க. இல்ல. இங்க இன்னொரு கேரக்டர் ஒண்ணு வரும். யாருன்னு சொல்லுங்க பாப்போம். யாரு? சேந்தன் அமுதன். சேந்தன் அமுதன். சேந்தன் அமுதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு சிவனடியாரு. ஓகேவா?
ஆமா, ஆமா. சிவனடியார் ஒரு அவனுக்கு வந்து அவங்க அம்மா வந்துட்டு ஒரு ஊமை பெண்மணி. அவங்க ம். அவரு வந்து இவரும் வந்துட்டு சின்ன வயசுல ஊமையா தான் இருந்தாரு. அப்புறம் அப்படியே 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 வந்து இப்படி ஆயிட்டாப்ல. இவரோட மிகப்பெரிய கொள்கையே ஒரு பெரிய ஒரு சிவனடியாரா மாறணும் அப்படின்றது தான். இவரு கப்பல்ல வந்து உதவி பண்றாரு நம்ப ஆளுக்கு. உதவி பண்ணி ஒரு இடத்துக்கு போய் விடுறாரு. இவரோட பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா, பூங்குழலி. பூங்குழலிய வந்து கட்டிக்கலாம். பூங்குழலிக்கு சிம்ப் பண்ணிக்கிட்டு இருப்பாரு நம்ப சேந்தன் அமுதன். ஆனா ரொம்ப நல்ல மனுஷன். பொய்யே சொல்ல மாட்டாரு. அவ்வளோ ஒரு நல்ல மனுஷன். ஓகேவா? அங்க இருந்து நம்ப 2 பேரும் போறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இன்னொருத்தவங்க ஹெல்ப் பண்றாங்க. அதாவது நம்ப சேந்தன் அமுதனோட முறை பொண்ணான இவ நம்ப இவரு நம்ப பூங்குழலி வந்து ஹெல்ப் பண்றாங்க. போயிட்டு நம்ப இலங்கையில இறக்கி விட்டுர்றாங்க. இங்க நடுவுல நெறைய விஷயம் நடக்கும். அதெல்லாம் நீங்க படத்துல பாருங்க தெரியும். அதுக்கப்புறமேட்டு இலங்கையில இறக்கி விட்டோனே, அங்க ஒரு மேட்டர் நடக்கும். அத சொல்லுங்க சார். சார், சரி தூங்கிட்டாரு போல. நானே சொல்றேன். அங்க வந்துட்டு இருக்கேன்டா. சொல்லுங்க சார். நீ சொல்லு, சொல்லு. இலங்கைக்கு போய் இறங்கிட்டாங்க. இறங்கிட்டு நம்ப ம் அருள்மொழிவர்மர பார்க்க போயிட்டுருக்காங்க. அங்க வந்துட்டு ஒரு ட்ரூப்ஸ் போயிட்டுருக்கு. ஒரு 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 படை போயிட்டுருக்கு. அந்த படையில வந்துட்டு யானை, குதிரைலாம் இருக்கு. குதிரையில வந்துட்டு ஒரு குதிரைய தள்ளி விட்டு அப்படியே ஏறி இவங்க 2 பேரும் ஏறி உட்கார்றாங்க. அங்க இருந்து ஒரு கடைசியில இருக்க ஒரு குதிரைக்காரன் பார்த்துட்டான். பார்த்துட்டு இவங்கள்ட்ட வந்துட்டு சண்டை போடுறான். அந்த ஓலைய வாங்கிர்றான் நம்ம இவர்ட்ட இருந்து. அது நம்ம இல்ல. வந்தியத்தேவன்ட்ட இருந்து. அது இவங்க வந்து வந்து நல்ல ஒரு பயங்கரமான ஃபைட் நடக்குது. யாருன்னு தெரியல. ஆனா செம்ம அடி வாங்குறாரு நம்ம ஹீரோ. யாருடா நம்ம நம்ம இவரையே யாரு? இந்த சண்டைக்கோழி படத்துல ஒரு பேர் என்ன? தெரியல சார். சரி ஏதோ ஒண்ணு. இவரையே அது இவனையே வந்தியத்தேவனை அடிச்சிட்டான்னு பார்த்தா, அதுதான் ட்விஸ்ட் அகைன். அ அது வந்து நம்ம பொன்னியின் செல்வன் அருண்மொழிவர்மன் தான். ஆமா. அடுத்து சொல்லுங்க, சொல்லுங்க. சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த ஓலைய வந்து குடுக்க தானே வந்தாரு. அந்த இது மாரி இந்த விஷயத்தெல்லாம் பேசுறாங்க. இது மாரி குந்தவை ஓலைய குடுக்க சொன்னாங்க. இந்த கதை எல்லாத்தையும் சொல்றான். இது மாரி நான் ஆதித்ய கரிகாலனோட ஃப்ரெண்டு அப்படிங்கிற கதையெல்லாம் சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இவங்க அந்த பாராக்ஸ் இருக்கும்ல. அந்த போர் இதுல இருப்பாங்க. அவங்க ஒரு இடத்துல டென்ட் போட்டு தங்கியிருப்பாங்கல்ல. அங்க போறாங்க. ஆமா. அங்க போய் பார்த்தா இவன் அந்த ஆதித்ய கரிகாலனோட இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான். அவன் பேர் ம். என்ன? அவன் பேரு தெரியல சார். மறந்து போச்சு. விடுங்க. அவன் ஃப்ரெண்டுன்னே ஏதோ ஒண்ணு. சொல்லுங்க. அவன் ஃப்ரெண்ட் இன்னொரு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவனும் ஒரு முக்கியமான கேரக்டர். அவங்கலாம் மீட் பண்றாங்க. மீட் பண்ணி அங்க ஒரு நெறைய கான்வர்சேஷன் நடக்குது. நெக்ஸ்ட் அதான் அந்த புத்த சிலையெல்லாம் காமிப்பாரு. இதுதான் முக்கியமான விஷயம் சார். சொல்லு. அங்க வந்துட்டு நெறைய இலங்கையில இருக்க புத்தர் சிலைகள் எல்லாம் வந்துட்டு நம்ம இவரு காமிச்சுக்கிட்டு இருப்பாரு. இவரு கேட்பாரு. இங்க ஏன் இவ்வளவு புத்தர் சிலைகளா இருக்கு? ம். இவங்க பாருங்க புத்தரை எவ்வளவு பெரிய விஷயமா இவங்க வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய கோவில் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு சொல்றப்பதான் நம்ம அருள்மொழிக்கு டக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. நம்ம கண்டிப்பா ஒரு பெரிய கோயில் கட்டணும் அப்படின்றது. ஆ அங்க ஆரம்பிச்சதுதான் இங்க வந்துட்டு ஒரு மிகப்பெரிய தஞ்சாவூர் பெரிய கோயில் தஞ்சாவூர் பெரிய கோயில். அப்படின்னு சொல்லும் போதே புதுசா இருந்துச்சு எனக்கெல்லாம். எனக்கெல்லாம் எதுவும் இல்ல. அப்படிங்களா? சொல்லுங்க அடுத்தது. நீ எல்லாம் ஒரு தஞ்சாவூர்காரன்னு வெளியில சொல்லாதீங்க சார். சரி. சரி சும்மா சொன்னேன். சொல்லு. இதுல வேற முக்கியமான இதுல ஒரு விஷயம். நம்ம ஆர்த்தர் வந்து ஒரு ராஜராஜ சோழர் பரம்பரையில வந்தவர். டேய் சும்மாடா. எங்க ஊர்ல இப்படா நான் 2 நாளைக்கு சார் முன்னாடி எங்க ஆமாவா ஊர் இல்லையா பசங்க சார்? நிஜமா தானே சார்? அப்படிலாம் இல்லடா. எல்லாரும் அப்படிதான் சொல்லுவானுங்க. அதெல்லாம் கிடையாதுடா. சார் சார் உங்க பேருக்கு பின்னாடியே அதானே இருக்கு. எம்சி முட்டாசுண்டி அப்படின்ட்டு. டேய் சும்மாடா. அதெல்லாம் இல்லடா. சார் சார் பொய்தலாதீங்க சார். கடைசியில பார்த்தா ஏன் அந்த ஆள்ற அந்த தஞ்சாவூர் ஆள்றதுக்கான இது ஃபுல்லா நம்ம ஆர்த்தர்ட்ட தான் இருக்காமா. டேய் அவங்க ஒரிஜினல் வம்சம்லாம் வேற இதுல இருக்காங்கடா. அதெல்லாம் இல்லடா. எங்க இதுல சரி சும்மா சரி. பேர் வச்சிருக்காங்கடா. இவங்கெல்லாம் சும்மா ஆமா. ஏதாவது யோசிச்சு வைப்பானுங்க. இது மாதிரிலாம் யாராவது கேட்கணும்னு சொல்லிட்டு தான் வச்சிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். அஹ் 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 ஆஹ் எதுல விட்டேன்? இந்த எங்க ஊருக்கார பசங்கடா ஸ்டேட்டஸ் அஹ் வச்சிருக்காங்கடா. இத்தனை நாள் அவங்களுக்கு அஹ் பொன்னியின் செல்வன்னா யாரும் தெரியாது. ராஜராஜ அஹ் சோழனை பத்தி ஒரு கேர் கூட பண்ணிருக்க மாட்டாங்க ஒண்ணுமே. அஹ் அஹ் இப்ப வந்து திடீர்னு அந்த பேக்ரவுண்ட்ல அந்த செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப் இருக்குல்ல. இது ஆ அந்த மியூசிக்க போட்டு அ இது ஏதோ வரான், எவன் வரானோ, இவன் வரானோ இன்னும் போடுறாங்கடா. புதுசு புதுசா ஸ்டேட்டஸ் போட்டுட்டே இருக்காங்க ஒண்ணு ஒண்ணா. ஏய் எங்கேருந்துடா அவனுங்களுக்கு இந்த ஊர் பற்றெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தன். அவன்ட்ட நான் ஃபோன் அடிச்சு கேட்கிறேன்.
ம். ஏய் என்னடா பொன்னியின் செல்வன் ஸ்டேட்டஸ்லாம் வைக்கிற? புக் எல்லாம் படிச்சிருக்கியா? யார்றா புக் படிச்சா? எங்க ஃபேமிலி குரூப்ல அனுப்பிச்சாங்க. அத அப்படியே நான் ஃபார்வர்ட் பண்ணி விட்டேன்டா அப்படிங்கிறான். ஓ! சின்ன சின்ன அவெஞ்சர்ஸா அங்க? இவங்க வந்து ஒரு டைப் ஆஃப் அவெஞ்சர்ஸ் இவங்க. ஆ சரி, சரி, சரி. இவங்க இந்த நீங்க நான் ராஜா காலத்துக்கு போய்க்கிறேன்டா அப்படின்ட்டு போயிட்டானுங்க இவனுங்க. ஆ இப்போ இப்போ வந்து கொஞ்ச நாள் கழிச்சு திடீர்னு மறுபடியும் இப்போ அந்த இவன் முத்தையாதன் படம் எடுத்தானா அத ஒரு ஸ்டேட்டஸ் வைப்பானுங்க. அ, அ. சரி, ஓகே. அதோட முடிஞ்சுச்சு. அங்க முடிஞ்சுச்சு சார். ம். அதுக்கப்புறமேட்டு அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு இது வருது. அங்க ஒரு 3 சாய்ஸஸ் வருது அவருக்கு. 3 பேர் அவங்களுக்கு இது வந்து தராங்க. லெட்டர். ஒரு லெட்டர் நம்ம இவருக்கு குடுத்ததுல வந்துட்டு, ஆ அ ரைட். இவருக்கு குடுத்ததுல நம்ம திருசா என்ன சொல்றாங்க, "இங்க வந்துருப்பா. இங்க வந்து இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்படிதானே சார் சொல்றாங்க? ஆமா அதுதான் சொல்றாங்க. இன்னொரு இதுல என்னன்னா, இவர சிறை பிடிச்சு எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல. ஆமா. ஆனா அவங்க சுந்தர அப்பாட்ட சோழன் இருந்து வந்ததா போட்டாரா என்னங்கிறது தெரியல. இவங்க பழுவேட்டையர் அவங்க சொன்னதா தான் இருக்கும் அது எனக்கு தெரிஞ்சு. அவங்க அப்பாட்ட இருந்து வந்த மாரி தான் சொல்லுவானுங்க. ஆமா. இன்னொன்னு வந்து என்ன சார்? அது இம்பார்ட்டன்ட் இல்ல. அ ஆனா அந்த 3 சாய்ஸ் அதான் தருவாங்க இவனுக்கு. இவரு இவரோட வந்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு நான் 3 சொல்லு. சாய்ஸ் தருவாரு. நான் எங்க அப்பா சொன்னதுதான்ப்பா கேட்பேன். என்ன சிறை புடிச்சிட்டு வந்தாலும் பரவால்ல. எங்க அப்பா ம். சொன்னபடி கேட்பேன்ட்டு அவரு போறாப்புல. போயிட்டு இருக்கும்போதே நம்ம பூங்குழலி கூட அப்படியே இதுல யானையில காதல் போயிட்டு இருப்பாங்க. வயப்படுகிறார். காதல் வயப்படுகிறார். யானையில போய்க்கிட்டு, "நீ கப்பல்ல தனியா தானே வந்த. உன் கப்பல் எடுத்துட்டு வா. நம்ம அப்படியே போயிரலாம். இவங்க கூடலாம் போனா நம்மளால சத்தியமா போ முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு ம். போறாப்புல. அங்க போயிட்டு ஒரு கப்பல் எடுத்துட்டு போலான்ட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அங்க வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் இங்க ஓப்பன் பண்றோம். யாருன்னு சொல்லுங்க பாப்போம் சார். ஊமை ராணி. ஆமா. ஊமை ராணின்னு ஒரு கேரக்டரு. அவங்க எப்பவுமே நம்ப அருண்மொழிவர்மன் கூடயே வந்துட்டு இருப்பாங்க. அவங்க கேரக்டர்னே சொல்ல முடியாது. அவங்க ஒரு பவர்ஃபுல் கேரக்டர். வாய் வந்தா பேச அதாவது முடியாது. விலங்குகள்ட்டலாம் அவங்க பேசுவாங்க. ஒரு ஸ்பிரிட் மாரி அவங்க. அவங்க கூடயே தான் இருப்பாங்க. மாரி. ஒரு உடைஞ்சு போன கப்பல்ல பூங்குழலிக்கு லைட்டா பசிக்குதுன்னு உடனே எங்க இருந்தா பாத்திரம் சோறுலாம் எடுத்துட்டு வருவாங்கன்னு தெரியும். டக்குனு சோறு வச்சு குடுப்பாங்க. இந்த மாரி ஆமா. நெறைய வேலைகள் செய்வாங்க. பூங்குழலி சொல்லுவா, "நான் தூங்கி சும்மா சாப்பிட்டு 6 நாள் ஆச்சுன்ற" மாரி அவருக்கு பசி போல. உடனே டக்குனு சாப்பாடுலாம் செஞ்சு குடுப்பாங்க. இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். ம். அதுக்கப்புறம் என்ன சார் நடக்கும்? அதுக்கப்புறம் வந்து இவருக்கு காய்ச்சல் வந்துரும். இல்ல காய்ச்சல் வராது. இப்ப இல்ல இது. ஒரு நோய் இது பரவுச்சு. வந்து இது நோய் இப்ப வந்து இல்ல. பரவிட்டு அதுக்கப்புறமேட்டு இருக்கும். தான். ஆ. நோய் பரவிட்டு இருக்கும். அப்போ வந்து அந்த கப்பல்ல வந்து வந்தியத்தேவன சிறை பிடிச்சிட்டு போவாங்கல்ல. அந்த சீன் வரும். ஆமா. ஆ. ஆ இது ஏதோ ஒரு கான்ஃப்ளிக்ட் நடக்கும் இந்த இதுல. இந்த ஆமா. கரையில. ஆ ஆ. கப்பல்ல வந்து வந்தியத்தேவன் வந்து அருண்மொழிவர்மன் இருக்காருன்னு நெனச்சு அந்த கப்பல்ல போய் மாட்டிக்குவான்ல. ஆமா. அருண்மொழிவர்மர போய் புடிக்கிறேன்னு சொல்லிட்டு போய் அந்த கப்பல்ல மாட்டிக்குவோம். அந்த கப்பல்ல கப்பல்ல மாட்டிக்குவான். பாத்தீங்கன்னா, நெருப்பு பத்திக்கிட்டு இருக்கும். நெருப்பு பத்திக்கும். நெருப்பு அதாவது பத்திக்கிட்டு அந்த இருக்கும். அந்த கப்பல்ல வந்து சரி, பாண்டியர்கள்ட்ட சரி, சிறை சரி, சரி, பிடிச்சிருவாங்க. சரி. ஆமா. இவங்க இருப்பானுங்க. அவன் ரவிதாசன். இவன் ரவிதாசன் ரவிதாசன். ரவிதாசன். ரவிதாசன் இருப்பான். அவன் நெருப்பு வச்சு விட்டு அவன் தப்பிச்சுருவான். அப்புறம் இங்க அப்போ ஏதோ ஒரு பாத்து மொரட்டு சீனு. ஆமா. இங்க செம்ம நம்ம சீன் இதுதான் ஆமா. முக்கியமான சீன். அருள்மொழி. அருள்மொழிவர்மன் வந்துட்டு வருவாப்புல. என் ஃப்ரெண்ட இப்படி விட்டுட்டு நான் எப்படி வர்றதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே பயங்கரமா போய் 2 பேரும் அப்படியே அந்த நைட்டு நெருப்புக்குள்ள ஃபுல்லா உள்ளார. ஃபைட்டு போயிட்டு அப்படியே கூட்டிக்கிட்டு வருவானுங்க பாருங்க. வந்தா ஒரு இதுல அப்படியே டைட்டானிக் படத்துல எப்படி அந்த இத புடிச்சுட்டு அப்படியே வருவாங்க. அந்த மாரி வந்துகிட்டு இருக்கும்போது, ஆமா. வரும்போது நம்ம பூங்குழலி வந்துருவா. பூங்கொழி வந்து இவங்கள காப்பாத்துவான் அந்த கப்பல்ல. காப்பாத்துவா. அப்ப வந்து இந்த காப்பாத்து இன்னொருத்தன் ஒரு ஆதித்ய கரிகாலனோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் ரொம்ப ஜெலஸ் ஆயிடுவான். இது மாரி அ இவனுக்காக போயிட்டு இவ்வளோ இடத்துல குதிச்சுட்டு காப்பாத்துறாரு. ஆமா. இவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது அவனுக்கு நம்ம கார்த்திய. ஆமா. ஆமா, இந்த வந்தியத்தேவன் கேரக்டர் புடிக்காத ஒரே ஆள் அவன் தான். ஆமா. இல்ல இன்னொரு ஆள் இது இருக்கான் சார். கந்தமாறன்னு ஆயிருவான். அவன் போக போக ஆயிடுவான். அவன் ஒரு மெண்டல்றான் ஆ, அவன். சைக்கோபாத். ஆமா. ஏன் கிறுக்கு. என்ன நடந்ததுன்னே தெரியாம. அ. அதான். கடைசில இது தெரிஞ்சிருவான். கவலைப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்சு இது கதை இதுவரைக்கும் போதும்னு நெனைக்கிறேன். இதுக்கு மேலலாம் ஸ்பாய்லர் வர ஆரம்பிக்கும் ஆனா ஒவ்வொன்னா. இதுக்கு மேல என்னன்னா, அவரு அங்க போயிருவாரு. ஓகேவா? எல்லாம் இப்ப தஞ்சாவூருக்கு வந்துட்டாங்க. இதுக்கு அப்புறமேட்டு என்ன நடக்க போகுது? நந்தினி எப்படி அப்படிங்கிறது வந்துட்டு தான். நந்தினி எப்படி அவளுடைய விஷயத்த செய்ய போறா? அப்படிங்கிறது தான் கதை. இப்ப நான் வில் சொன்னது ஆதித்ய சத்தியமா கரிகாலன் உங்களுக்கு தருவாய். புரிஞ்சிருக்காது. ஆ, ஆமா. இது வந்து நீங்க படம் பார்த்தா தான் புரியும். இது வந்து சின்னதா ஒரு பிளாட் தான். பிளாட்டே இவ்ளோ பெரிய பிளாட் இருக்கும்போது,
நம்ம இதுக்கே இதை வாய் எப்படி வலிச்சுச்சுன்னா பாத்துக்கோங்க. இதை எப்படி 2 மணி நேரத்துல 2 படத்துல கட் பண்ணி எடுக்க முடியும் ஆக்சுவலா அப்படிங்கிற ஒரு நாங்க ஆடியோவா கேட்கும்போது அதுல நிறைய விஷயம் ஸ்கிப்படியா சொல்லியிருந்தான் அவனே. ஸ்கிப் பண்ணி தான் சொல்லியிருந்தான் அவனே. ஆமா. துக்குலனா அப்பா ரொம்ப எலாபரேட்டா உட்கார்ந்தெல்லாம் சொல்லிடுறாங்க சார். இது இதுல எப்படி நிறைய பண்ண நல்ல போறான். நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். அப்படியே கேட்கும்போது கூஸ்பம்ஸா இருக்கும். நம்மளே அதெல்லாம் 2, 3 விஷயம் விட்டோம் தெரியுமா? நம்ம அந்த அது இவன் கந்தமாறன் முதுகுல குத்தி விடுற சீனு ஆமா அதெல்லாம் அதை விட்டுட்டோம் விட்டுட்டேன். நம்ம. அது தேவையில்லாம விட்டேன். தேவையில்லாத சீன் தான் அது. சும்மா வாயால சொன்னா போதும். அந்த மாதிரி நிறைய இது நாங்க விட்டே சொல்லியே இவ்வளவு பெரிய இது வந்துருச்சு. ஆமா. பாப்போம் என்ன நடக்குதுன்னு வந்துட்டு 30ஆம் தேதி. அடுத்து எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன சார் எக்ஸ்பெக்டேஷன்? இந்த சீனை நான் பார்த்தாகணும்பா அப்படின்ற மாதிரி. நான் கண்டிப்பா பார்த்தவனுங்க இந்த கப்பல் ஃபைட் சீன் தான். கப்பல் ஃபைட் சீன் தானா? கப்பல் ஃபைட் சீன் அப்புறம் அருண்மொழிவர்மனோட என்ட்ரி. இந்த டோரா புஜி பாத்திருக்கீங்களா? ஆ. அது டோரா புஜி அந்த எபிசோட்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்கும் டோரா புஜிட்ட, ஆ. இன்னைக்கு இதுல உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. எனக்கு எனக்கு அந்த மலை மேல ஏறினதுதான் பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம். சொல்லு பேக் பேக் நாங்க ஜெயிச்சிட்டோம். அதுதான். அந்த மாதிரி எனக்கு வந்துட்டு சார் அந்த கிராஸ் ஓவர் தான் சார். அந்த நந்தினியும் நம்ம சிறுசாவும் அப்படி போவாங்க பாருங்க. ஃபயர் செம்ம சார், சீனு. ஃபயர் சார். என்னமோ கேரக்டர் 2 பேரும் சலிச்சுக்காது சார். பயங்கரமா இருக்கும். சலிச்சுக்காத கேரக்டர் சார். அந்த டீசர்லயே சூப்பரா இருந்தது அந்த சீன் பாக்குறதுக்கு. ஐயோ! என்ன பார்வை பாத்தீங்களா அந்த 2 பார்வை. பாப்போம். நம்ம இந்த டயலாக்ஸ் தான் எனக்கு பயமா இருக்கிறது. ஏன்னா மணிரத்னம் ஸ்டைல்ல இருந்துச்சுன்னா இந்த இது செட் ஆகாது சுத்தமா. அவளை மறக்கதான், என்னை மறக்கதான்றதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு. ரைட். அதான் அதுலதான் எனக்கு சின்ன சின்ன பயம் இருக்கு. பாப்போம் என்ன ஆகுதுன்னு. இது கமலோட நரேஷன் இருக்குன்னு சொன்னாங்க. ட்ரெய்லர்ல ஆமா மட்டும் சார், தானா கமலோட போட்டு. நடிச்சு இருக்கு. நான் ஒரு இதுல பார்த்தேன். இது மூவி பஃப் சீன் ஒண்ணு பார்த்தேன். அதுலயும் இருந்துச்சு. ஓகே இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் உள்ள. ஆமா, நல்லா இருக்கும். வெற்றிமாறன் சொல்ற மாதிரி நல்லா இருக்கும்ல. ஆமா சூப்பரா இருக்கும். கமல் குரல் வந்து ஒரு பவர் தரண்டா. ஒரு ஆமா ஆமா, ஸ்கிரீனுக்கு ஒரு பிரசன்ஸே சூப்பரா இருக்கும் அந்த குரல். கண்டிப்பா கண்டிப்பா. அது ஒரு மாதிரி இருக்கும். இப்ப வெற்றிமாறன் படம் பார்க்கும்போது அந்த ஃபீல் தான் நமக்கு வரும். ஆமா அந்த மாதிரி தான் வரும். ஆமா. பாப்போம் இப்போ நம்ம கேரக்டர் வைஸ் எனக்கு வந்துட்டு நந்தினி வந்து எப்படி பண்ணிருப்பாங்க அப்படின்றது ரொம்ப இதா சார் இருக்கு. என்ன பண்ணிருப்பாங்க. என்ன வேணா பண்ணலாம். எது பண்ணாலும் பார்ப்பேன். வாட் டு யூ மீன். இல்ல சார், எனக்கு சிறுசாவையும் எனக்கு நந்தினி பார்க்கறது வேற. அது அது வேற டிபார்ட்மெண்ட். அதை விட்டுருங்க. நடுவுல சொன்னாங்க போறேன். கிறிஸ்தாவும் நந்தினி இருக்கும்போது கிறிஸ்டபர் நந்தினி சார் ஜேசிபின்றாங்களா? அதான் சார் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மாதிரி இருக்கும்னு சொன்னீங்களே அந்த மாதிரி எதுவும் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க பாருங்க. ஐயோ ஆமா ஆமா பாப்போம் என்ன நடக்குதுன்னு. ஆமா. எனக்கு கார்த்திக் கேரக்டர் பார்க்கணுங்கிறது தான் ஆசை எனக்கு. எப்படி பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். எனக்கு இவரு தெரிஞ்சு விக்ரம் பர்ஃபெக்ட் கேரக்டரும் ரொம்ப பர்ஃபெக்ட் ரொம்ப அதான் இதுதான். பர்ஃபெக்ட் காஸ்டிங்னு சொன்னா எனக்கு தெரிஞ்சு விக்ரம் தான். ஆமா, ஒரு ஆதித்ய கரிகாலன் சூப்பரான வருது. மேட்டர் இல்ல. விக்ரம் தான். அவன் அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு கோவமான ஆளு. அப்படியே அந்த உருவப்படுத்தி கொண்டு வந்த மாதிரி இருக்குடா. ஆதித்ய ஆமா. கரிகாலனையே உருவப்படுத்தி கொண்டு வந்த மாதிரி. ஆஹ் பா, பெரிய பழுவேட்டர் சின்ன பழுவேட்டர் ரொம்ப சிறப்பான மனுஷன் சார். அவர் அப்பயே ஆமா நிறைய இடத்துல சொல்லுவாரு, யாரும் கேட்கவே மாட்டாங்க. பெரிய பழுவேட்டையரு பேருக்குதான் பெரிய பழுவேட்டையரு, சரியான சின்ன கூதியாம் பழுவேட்டையரு. அவருக்கு நல்லா ஏமாந்து போயிட்டு இருப்பாரு எல்லா விஷயத்துலயும். கடைசியில நீங்க இன்னும் அந்த எபிசோட் நீங்க பாக்கல. அவன் பண்ற வேலையெல்லாம் பாருங்களேன். அதான் ஸ்பாயில் பண்ணிட்டு போறேன். நீங்க ஒருத்தரை சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல, அவன் எவ்வளவு பெரிய ஆள். முடியிறப்ப டக்குன்னு அதை சொல்லி முடிச்சு விடுறாருங்க. உங்களுக்கு ஒரு பேர் ஸ்பாயிலர் போட்டு முடிக்கிறேன். எனக்கு ஸ்பாயிலர்லாம் பிரச்சனை இல்ல பாப்போம். எனக்கு ஸ்பாயிலர் பழகி போச்சுப்பா அப்படிங்கிறீங்களா? பழகி போச்சுப்பா அதான். சொல்லு என்னன்னு சொல்லு. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் வேற எதுவும் இல்ல. முடிக்கதான் போறோம். ஏகப்பட்ட ஆபரேஷன் ஆர்த்தரோட முதுகுல. ஓகே, எக்ஸ்பெக்டேஷன் வேற என்ன சார்? எனக்கு வேற எதுவும் எக்ஸ்பெக்டேஷன் இல்ல. நானே வருவன் பத்தி பேசலாமா? சார் இப்போ இந்த பாட்டு பொன்னிதி பாட்டுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட தான் சார் இருக்கு. ஆமா அந்த பாட்டு வீடியோ சாங் பார்க்கணும். நல்லா இருக்கும் பாப்போம். ஆமா, எப்படி நம்ம மறக்குமா நெஞ்சோ தியேட்டர்ல பார்த்தோன்னே கூஸ் பம்ப்ஸ் ஆயிட்டு இருந்தோம்.
அந்த மாதிரி இதுவும் தியேட்டர்ல கேட்கணும் அப்படின்ற ஒரு ஆசையோட தான் இருக்கேன். அப்ப இந்த எனக்கு ஒரே ஒரு ஆசைதான், இந்த போயிட்டு பாகுபலி கூட இந்த படத்தை கம்பேர் பண்ணாதீங்க, அது வேற, அது ஒரு சிட்டு, அதை விட்டுருங்க. இல்லடா டேய், அதுவே இத பார்த்து காப்பி அடிச்சதுதான். ஆமா, சும்மா அந்த பாகுபலி என்னதான் இருந்தாலும் அது மாதிரி தானப்பா எடுத்து வச்சிருப்பாங்க. அப்படி இது ஒரு ஜான்ராடா, இந்த ஜான்ராவை தொட்ட இப்படிதானே எடுக்க முடியும். சாப்பாட கையில திங்காம வேற எதுலயாவது அள்ளியா திம்ப, ஸ்பூன்ல திங்கன்னு சொல்லாத, கால்ல அள்ளி திம்ப. அந்த மாதிரி இது ஒரு ஜான்ரா, அப்படிதான் எடுத்தாகணும். அது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க சார், அது ஒரு முக்கியமான விஷயம். அதை விட்டா கிளைமேக்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு திருப்திகரமா இருக்கும். ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கும், திருப்திகரமாவும் இருக்கும், சூப்பரா இருக்கும். ஷாக்கிங்காவும் இருக்கும், சாட்டிஸ்ஃபைங்காவும் இருக்கும். உங்களுக்கே தெரியாது. ஏய் தெரியும்டா எனக்கு. என்ன யாரு பாப்போம், தெரிஞ்ச மாதிரியே படி, தெரிஞ்ச மாதிரியே படி. கோத்துட்ட பக்கற கொண்டு விடுவோம். இது அப்புறம் வந்து சார் என்னமோ சொல்றாங்க சார், வேற என்ன சார்? வேற எதுவும் இல்லப்பா, போய் எல்லாரும் தியேட்டர்ல படம் பாருங்க, காசு இல்லாதவங்க தியேட்டர் மின்ட்ல பாருங்க. தியேட்டர் மின்ட்ல பாக்காதீங்க, காசு இல்லாத ஏங்க வெயிட் பண்ணி அச்சடி பண்ணிட்டு வரட்டுங்க, பாருங்க. படம் நல்லா இருக்குன்னு சொல்றான், காசு இல்ல, சரி என்ன பண்ண சொல்றாங்க? என்ன நீங்க பைரசியை பத்தி ஒரு பெரிய இதே பேசியிருக்கானுங்க, அதை போய் கேட்டு வாங்க போங்க. இல்ல நான் வந்து சப்போர்ட் பண்ணல, நான் பைரசியை வந்து சப்போர்ட் பண்ணல. இருந்தாலும் சரி, முடியாத பட்சத்துக்கு என்ன பண்ண சொல்றேன்? முடியாது, வெயிட் பண்ணி பாருடா. ஏடா அண்ணா வாடா படம் பேசுற, வெயிட் பண்ணி பாக்கணுங்க. ஏங்க கலாசை கொடுத்து பார்க்க முடியல, சரி அது தியேட்டர் எவ்வளவு பெரிய படத்தை இப்படி தியேட்டர் போய் நல்லா வாங்க இருக்கு. 2.0 படம் வந்தப்போ 500 கோடி பட்ஜெட் சொன்னாங்கல்ல, நீ 500 கோடியா இருந்தாலும் 500 MB தான் அப்படின்னு சொன்னானுங்க பாரு. அந்த மாதிரிதான். ஏய் நான் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் இருக்கு பாரு, எத்தனை கோடி இது தெரியல. அதே அந்த 1000 கோடியோ என்னமோ அந்த இதையே நான் தியேட்டர் பிரிண்ட்ல தான் பார்த்தேன் தெரியுமா. அதுக்கப்புறமா தான் போய் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி தியேட்டர்ல போய் பார்த்தேன். இதுல தெரியுது நீங்க எவ்வளவு பெரிய டிசி கண்ணி. ஏய் இல்லடா, அந்த டைம் வந்து நான் எங்க இருந்தேன், எண்ட் கேம் வந்தப்போ நான் ஊட்டில இருந்தேன். அந்த டைம்ல என்ன பண்றதுன்னு தெரியல, சரி அங்கதான் தியேட்டரும் இல்ல, சரி டவுன்லோட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணிட்டேன். நான் எண்ட் கேம் பார்த்துட்டு சார் தனியா தான் சார் போய் பார்த்தேன். அப்பையில இருந்தே தனியா தான் சார் படத்துக்குலாம் போவேன். எண்ட் கேம் பார்த்துட்டு வெளியில எப்ப பார்த்தாலும் பொண்ணுங்களோட சுத்திட்டு இருக்கிற சாமி. இல்ல இல்ல கட் பண்ணுங்க, கட் பண்ணுங்க. இல்ல கட் பண்றேன். எங்க அப்பா தான் சார் இதை விட்டுட்டு வந்து கூட்டிட்டு போனாரு. நான் அழுதுகிட்டே நடந்து வரேன் சார். எங்க அப்பா தூரத்துல இருந்து பாத்துட்டு வராரு, ஏன்னா அழுதுகிட்டு இருக்கேன், செத்து போயிட்டாங்கப்பா, செத்து போயிட்டாப்பா. ஏய் நான் இப்ப வன்மத்துல அப்ப அந்த எண்ட் கேம் டைம்ல தான் எனக்கு இந்த டிசி மேல பிரியம் அதிகமாயி மார்வல் மேல வன்மம் அதிகமாச்சு. அந்த டைம்ல இருக்கும்போது அடுத்தவங்க மேல நீ தலைன்னு சொன்னாலே அடிப்பானுங்க உன்ன. தலையே வந்து அடிப்பாரு உன்ன தலைன்னு சொன்னா. இல்ல நான் என்னது கரெக்டா போறேன், அயன்மேன் செத்ததுக்கு என் பக்கத்துல எல்லாம் அழுதுட்டு இருக்கானுங்க. நான் என்ன ஏன்டா அழுவுறீங்க எல்லாம் அப்படின்னா, அழுகுறானுங்கடா எல்லாம், கதறி கதறி அழுகுறான்டா ஒருத்தன் பக்கத்துல வந்து. You don't get it சார், உங்களுக்கு புரியாது சார். நீங்க சூப்பர்மேன் செத்தா அழுவுவீங்கல்ல, அந்த மாதிரிதான். நான் அழுவ மாட்டேன், ஏன்னா சூப்பர்மேன் செத்ததை நிறைய தடவை நான் பாத்துட்டேன். ஆமா, அவன் இது பெரிய இவரு அது யாரு, அண்டர்டேக்கரு சுத்து பொழப்பாரு. சரி பொன்னியின் செல்வன் கன்க்ளூட் பண்ணிடலாம்டா. கன்க்ளூட் பண்ணிடலாம் சார். இதெல்லாம் என் கிரெடிட்ல போட்டுருவானா. ஓகே, கேட்டவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. துண்டுவிடி பாட்காஸ்ட் இன்ஸ்டாகிராம் கொண்ட ஃபாலோ பண்ணுங்க, இந்த நம்ம பாட்காஸ்ட்க்கு ரேட் பண்ணுங்க. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இந்த 1000 பிளேஸ் வந்துச்சுல, 1000 பிளேஸ் வந்துச்சு, அதுக்கு என்ன பண்ணலாங்கிறீங்க? 2 minutes silence for 1000 plays. ஆமா 2 minutes silence. இல்ல சார், நீங்க பாட்காஸ்ட் ஆரம்பிக்கும் போதே 2 நிமிஷம் அமைதியாவே இருங்க.
அதுக்கப்புறமேட்டு இதை போட்டு விட்டு ஆமா போட்டு விட்டுறலாம். சரி எல்லாரும் கேட்டவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரும் கேக்குறாங்கடா இப்போ அப்புறம் சார் கேட்டு. சரி கேட்கட்டும், இதோட முடிச்சுக்கோங்க. அப்புறம் நான் ஸ்பாயிலர் போட்டுட்டு இருப்பேன். அவங்கள முடிச்சுக்கங்கிறேன், நீங்க ரெக்கார்டிங்ல இருங்க. அவன் எவ்வளவு பெரிய ஆளு, நீங்க அவன் கேரக்டரே மறந்துட்டீங்கல்ல. யாரு நம்ம இந்த இப்ப பேசும்போது யார மறந்தோம்? ஒரு கேரக்டரை யாருடா மறந்தோமே. அந்த இவன் அத்தை பையனா? சிவனடியாரு. ஆமா அவன் பேர் என்ன? சேந்தன் அமுதன். சேந்தன் அமுதன். ஆமா மறந்துட்டோம். அவன் தான் அரசன் கடைசியில. ஸ்பாயிலர். டேய் என்னடா சொல்ற, உண்மையிலேயே வாடா. அதுதான் சார், எவ்வளவு பெரிய ஸ்பாயிலர் பாத்தீங்களா? எதனால அவன் எப்படி ஆவலாம்? அதுதான் சொல்ல மாட்டேன். கேட்க மாட்டேன். நான் சொல்றேன். சொல்லு சார். அவங்க அம்மா யாரு? அவங்க அம்மா வந்து ஊமை இராணி இல்ல. ஆக்சுவலா நம்ம இவங்க இருக்காங்கல்ல, சுந்தர சோழனோட ஒய்ஃப். இவங்க வானமா அவங்க. சரி, அவங்களுக்கு 2 குழந்தை பிறகுது சார். ஒரு குழந்தை பிறகுது சார். அந்த டைம்ல வந்துட்டு ஊமை அக்கா தங்கச்சிங்க 2 பேரு அந்த இதுக்கு வராங்க, அந்த அரசு அந்த கோட்டைக்கு வராங்க. அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுல தங்கச்சிக்கு வந்து பிரெக்னண்டா இருக்கான், இவங்களும் பிரெக்னண்டா இருக்காங்க. 2 பேரும் குழந்தை பிறக்குது. நம்ம இப்ப சுந்தர சோழருக்கு பிறந்த குழந்தை வந்துட்டு செத்த மாதிரி கிடக்கு. அதை கொடுத்து ஊமை ராணிட்ட கொடுத்து புதைச்சிருந்துட்டாங்க. ஊமைக்காரங்க பிறந்த 2 குழந்தையும் நீ இங்க என்கிட்ட கொடுத்துட்டு போயிரு, நாங்களாவது கொஞ்சம் அரசியலோட வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஒரு குழந்தை யாரு இல்ல, ஒரு அதான் இவன் யாரு நம்ம சாரி சார் எங்கேயோ போயிட்டேன் சார். சார் மதுராங்கனோட அம்மா இருக்காங்கல்ல சார். சரி, அவங்க மதுராங்கனோட அம்மாவுக்கு பிறந்த குழந்தைதான் சார் நம்ம இவன் சேந்தன் அமுதன். அப்படியா? ஆமா, அதான் அந்த ஊமையோட இங்க கொடுத்துட்டு அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. இது வந்து பொன்னியின் செல்வனா மெர்சலா? பொன்னியின் செல்வன். அதான் அப்படிதான் இருக்கும். மெர்சல் காப்பி அடிச்சாரு அட்லி. அப்புறம் இங்க எதான்டா காப்பி அடிக்கல, நீ காப்பி அடிக்காம இருக்க நாயே. அப்புறம் சொல்லு. அப்புறம் இங்க வந்துட்டு நம்ம மதுராங்கதன் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஊமை ராணியோட நஜ பையன். அப்பா, அது இன்னொரு பையன் இன்னொரு குழந்தை இருப்பாங்க. அவங்க யாருன்னு நினைக்கிறீங்க? யாரு? பெரிய ட்விஸ்ட். ஒண்ணு இல்ல சார், திருப்பி நான் தெளிவா சொல்றேன் கேட்டுக்கங்க. ஊமை ராணிக்கு 2 குழந்தை பிறக்குது. இது நம்ம அந்த சிவனடியார் அவங்க பேர் என்ன, செம்பியன் மகாதேவிக்கு ஒரு குழந்தை பிறக்குது. செம்பியன் மகாதேவிக்கு பிறந்த மொத்தம் 3 குழந்தை. ஓகேவா? செம்பியன் மகாதேவிக்கு 1, ஊமை ராணிக்கு 2. ஊமை ராணிக்கு குழந்தை 2 குழந்தையும் என்கிட்ட கொடுத்துரு சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா ஒரே ஒரு குழந்தைய மட்டும் வாங்கிட்டு இன்னொரு குழந்தைய கொடுக்கல. இன்னொரு குழந்தை என்ன பண்றாங்க, தூக்கி கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டுட்டு வந்துடுறாங்க. அந்த குழந்தைய எடுத்து ஆழ்வார்க்கடியான் நம்பியோட நந்தினி. லதாவுக்கு ஆனந்துக்கும் கள்ள தொடர்புக்கு உண்மைதான். இது லதாவோட புருஷன் ராஜேஷ்க்கு தெரியாது. ஆனா ராஜேஷ்க்கு வசந்திக்கு சின்ன கனெக்ஷன் இருக்கு. வசந்தி யாருன்னா ஆனந்தோட காதலி. நடராஜ் அவளை ஒன் சைடு லவ் பண்றான். ஆனா ஆனந்த் ரேவதி வச்சிருக்கிறது வசந்திக்கு தெரியாது. வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னடா ஒரே குழப்பமா இருக்கேடா, யாரு கூட இருக்காங்கன்னு தெரியலையடா. ஓகே, மதுராந்தகரோட அக்கா தான் நந்தினி. மதுராந்தகரோட அக்கா தான் நந்தினி. ஓகே, மதுராந்தகரும் நந்தினியும் இது ஊமை ராணிக்கு பிறந்த குழந்தைங்க. ஆக்சுவலா நம்ம இது செம்பியன் மகாதேவி வயிற்றுல பிறந்த குழந்தை சாகல, கடைசியில அது உயிரோட தான் இருந்துச்சு. அதனாலதான் அந்த சிவனடியார் வலையில சிவன் வேலையை பார்த்துக்கிட்டு ஓரமா இருந்திருக்குது ஒரு சைடு. ஓகே, புரியுதா? கடைசியில இதெல்லாம் தெரிஞ்சு போய் அங்க வந்தோடனே சரியான கூஸ்பம்ஸ் சீன் சார். இதெல்லாம் தெரிஞ்சிடும். பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம இவரு மேல கார்த்திகன் நிறைய கெட்ட பேர் வந்துடும் சார். உடனே நம்ம ஜெயம் ரவி என்ன பண்ணுவாரு, நானே அரசனா ஆகுறேன், ஆனதுக்கு அப்புறம்
இவன் அவன்கிட்ட இவன் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்டு நானே அறிவிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கலான்னு போவார் சார். ஓகே. மகுடம் சூட்டு போய்கிட்டு இருப்பாரு. அப்படியே மகுடத்தை எடுத்து நம்ம இவரு தலையில வச்சிருவாரு, சேர்ந்து நம்ம நம்ம தலையில. சேர்ந்த ரமதான் தைல. அப்படியே கூஸ் பம்ஸா இருக்கும் சார். இப்ப கார்த்தி நல்லவனா நல்லவனா அறிவிச்சிருவாங்க கார்த்தி இல்லையா? நல்லவனா ஆக்கிட்டான். ஆ, அப்புறம் சின்ன பிள்ளையோட செத்து போயிடுவாரு, பெரிய பிள்ளையோட செத்து போயிடுவாரு, ஆதித்ய கரிகாலன் செத்து போயிடுவான், பூங்குழலி செத்து போயிடுவான். ஓ மை காட். பூங்குழலி சூப்பர்ரா. உடம்பு சரியில்லாம செத்து போயிடுவா சார். ஓகே ஓகே. பாவமா இருக்கும். இல்ல இவங்க இவன் வந்தியத்தேவனும் நந்தினி இவங்க குந்தவையும் சேருவாங்களா மாட்டாங்களா? அவங்க சேர்ந்துருவாங்க. சூப்பர். ஓகே. அப்புறம் இதெல்லாம் ஸ்பாயிலர்னு சொல்லி போட்டுருங்க, வேணும்னா கேளுங்க, இல்லாட்டி கேட்காதீங்க, அவ்வளவுதான். அதனால இது என் கிரெடிட்ல வரும். வருமா? அதான் ஸ்பாயிலர்னு சொல்லி போடுங்க. ஓகே ஓகே. எப்படி கதை? சூப்பர்ரா. நீ சொன்னது ஆட்டோ பின்னாடி எழுதிட்டு உன் சுனிய புடிச்சு நீயே ஊம்பு. இனமென பிரிந்தது போதும், மதமென பிரிந்தது